வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட்கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அது இல்லாமல் தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்மளுக்கு ட்ரேடிங்கில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற எளிமையான விஷயத்தை மட்டுமே பயன்படுத்தி நம்மளால் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அப்போது டாக் ஆஃப் த டவுன் வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நியூஸ் சேனல்ஸில் இல்லை வேறு மாதிரி நிறைய மீடியா அப்படின்னு அந்த பொதுவாக சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் தகவல்களை நம்மளுடைய வீட்டுக்கே வந்து சேர்க்குற அந்த மீடியம் எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மிகப்பெரிய கிராஷ், பிளட் பாத், என்னது 10 லட்சம் கோடி இழந்த முதலீட்டாளர்கள், 20 லட்சம் கோடியை இழந்த முதலீட்டாளர்கள். இதை நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கலாம். நியூஸ் பேப்பர்ஸில் வரும், நிறைய ட்விட்டரில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நிறைய ட்ரோல் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் இது பண்ணணும் அது பண்ணணும்னு இங்கே இந்த சஜஷன்ஸ், ஃப்ரீ சஜஷன்ஸ் வேறு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், கீழே அவன் பாட்டு போயிட்டே இருக்கு. இந்த கீழே இந்த மாதிரி போகிறதுனால ஜஸ்ட் லைக் தட் ஒரு 52,500லேருந்து ஒரு நாளைக்கு, 52,300லேருந்து ஒரு நாளைக்கு என்ன ஆயிருக்குது, 5,500 கொண்டுட்டு வந்து முடிச்சிருக்கேன். 55 கிட்டத்தட்ட ஒரு 1000, 1800 புள்ளி வந்து விழுந்து 2000ன்னு வச்சோம். 2000 வரைக்கும் போயிட்டு தான் வந்தது மேலே. இப்போ அவ்வளோ புள்ளி விழுந்த உடனே எல்லாத்துக்கும் என்னென்னா க்ராஷ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், க்ராஷ் அவ்வளோதான் கீழே போயிடும். கீழே பேங்க் நிஃப்டிலாம் 40,000க்கு போயிடும், 30,000க்கு போயிடும். உங்கள்கிட்ட நீங்கள் எதனாச்சும் வந்து ஹோல்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உடனே கொடுத்துருங்க. நிஃப்டிலாம் 10,000க்கு போயிடுங்க. 25,000 இருக்குதா, 25,000 வரும்போதே எங்களுக்கு தெரியும் அவன் கீழே தான் போவான் அப்படின்ட்டு. எங்கே போவான், 10,000க்கு போயிடுவான். அடித்து விட வேண்டியதுதான், என்ன இருக்குது. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியில் திரும்ப அதே தான், நம்மளோட பார்வை வந்து எதுவுமே வந்து மாறவே இல்லை. நல்லா வந்து மேலே போச்சு, ப்ரைஸ் கீழே வந்தது, கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருந்தது. இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்ணாப்பினான்னு போவோம். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை வந்து பேசியிருக்கோம் இதை பற்றி. எந்த பக்கம் பிரேக் பண்ணாலும் போவோம், மேலே பிரேக் பண்ணாலும் சரி, கீழே பிரேக் பண்ணாலும் சரி. நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே போவோம் அப்படின்ட்டு. ஏன், நல்ல ஒரு அப் ட்ரெண்டு போச்சு, கீழே வந்துட்டு கன்சால்டேட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ட்ரெண்டாகி போயிட்டு இருந்தது. ப்ரீவியஸ் லோக்கு வரவிடாமல் பையர்ஸ் வந்து பை பண்ணாங்க. அதனால் ஒரு வேளை இதை கட் பண்ணனா அப்படின்னா மேலே போயிடுவான்னு பார்த்தோம். கரெக்டாக அமெரிக்கன் எலெக்ஷன்ஸ் வந்தது. எலெக்ஷன்ஸில் பிஸ்னஸ்மேன் ட்ரம்ப் அவர்கள் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து தேர்வு செஞ்ச உடனே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவங்க பணத்தெல்லாம் எடுக்கிறாங்க. நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம ஊரில் இருக்கிற பணத்தை வந்து அங்கே எதனா பிரச்சனை ஆகுது அப்படின்னா வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே வந்து அந்த ஊர்லேயே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் அவங்க மார்க்கெட்டே நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் அங்கே கூட நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போகலாம்ல. திடீர்னு பார்த்தோன்னா நம்ம இவர் எலான் மஸ்க்கு இந்த மாதிரி ஆள்லாம் உள்ள ரொம்ப கவர்மெண்ட்டோட இன்வால்வ் ஆகிறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த டெஸ்லா, அந்த மாதிரி ஸ்பேஸ் எக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகும், கடன்னு பீக் ஆகும். நீங்கள் டெஸ்லா எடுத்து பாருங்கள். சும்மா நீங்கள் டெஸ்லா ட்ரேட் பண்ண போகிறதில்ல, சும்மா ஜஸ்ட் லைக் தட் டெஸ்லா எடுத்து பாருங்கள், கண்ணா பின்னாலும் மேலே போயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிட்காயின் மெய்நிகர் வர்த்தகம் பண்ணுறதுல வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன்னா ட்ரம்ப் அவருடைய எலெக்ஷன் ரேலிலேயே வந்து சொல்லியிருந்தார், இதை சப்போர்ட் பண்ணி வந்து பேசியிருந்தார். 2020 அவர் வேறு மாதிரி பேசியிருந்தார். 2024 அப்படியே மாறிக்கிட்டார். மெய்நிகர் வர்த்தகத்துக்கு யூஎஸ் தான் ஒரு கேபிட்டல் மாதிரி நான் மாற்றிடுவேன், இதுதான் தலைநகரம் அப்படிங்கிற அளவுக்கு நான் கொண்டுட்டு வருவேன் அப்படின்னாரு. கண்ணா பின்னான்னு போகுது. பிட்காயின், அந்த எரித்ரியம், அந்த மாதிரி ஒன்று, டோஜ் காயின். நம்ம எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை உள்ளே புகுத்துறாரு. டோஜ் அப்படின்னு அவர் நிர்வகிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அது பேரே டோஜ்ன்னு மாற்றிடுறாரு. டோஜ் காயின் அப்படின்னும் இருக்குது. அதை அவர் தான் வந்து இன்ட்ரோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன்.
அப்போ அது இன்னும் வந்து பீக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அவங்க சந்தையிலேயே இருக்கிறதுனால நம்ம சந்தையிலேருந்து பணத்தை எடுத்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குதா? நீங்கள் அப்படி கூட நீங்கள் வந்து நினைக்கலாமே. நீங்கள் ஏன் இது வந்து ஃபாலுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஃபால் கிடையாதுங்க. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கரெக்ஷனில் இருக்குது. ஃபால் அப்படின்னா கண்ணா பின்னான்னு விழும். கொரோனா அப்போ நீங்கள் மார்க்கெட்டை கவனிச்சுட்டு இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மார்க்கெட்டில் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி அந்த ஃபால் வந்து நடந்தது அப்படின்னு. ஓப்பன் பண்ணும்போதே 5000 புள்ளி கீழே இருக்கும், 2000 புள்ளி கீழே இருக்கும். ஓப்பனே அங்கே பண்ணுவான். அதுக்கப்புறம் லைட்டாக ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே மறுபடியும் ஒரு 1000 புள்ளி 2000 புள்ளின்னு கீழே போவான். எத்தனை பர்சன்டேஜ் கீழே போனான்னு பார்ப்போமா? சரி, ஃபஸ்ட்டு இந்த ரிவ்யூ முடிச்சுடுவோம். முடிச்சுட்டு நம்ம இந்த கரெக்ஷனா இல்லை கிராஷா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். முதல்ல கரெக்ஷன்னா என்ன, கிராஷ்னா என்ன, ஏன் பேனிக் ஆகிறீங்க அப்படிங்கிறத வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. சரி, இது ஜென்ரலாக இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் ப்ரைஸ் வந்து ஒரே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்தது. மேலே வரும்போது இந்த மாதிரி வந்ததுனால மேலே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அவன் ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணல. இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து பேசிட்டோம். இந்த ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணியிருந்தானா மேலே போயிருந்திருப்பான். கட் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் இதை கட் பண்ணதுக்கப்புறமா வந்து நல்லா மேலே போய் இப்போ எப்படி கீழே வந்தானோ அது மாதிரி நல்லா மேலே போயிருந்திருப்பான். ஆனால் அவன் ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணல. ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணாமல் கீழே வந்ததுனால இந்த பேட்டர்னையே பிரேக் பண்ணி கீழே போயிட்டு இருக்கான். இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகி கீழே போச்சுன்னா கீழே எவ்வளோ தூரம் போகும்? 30,000 50,000 இருக்குது. 30,000 போயிடுமா? 40,000 போயிடுமா? அப்படிலாம் இல்லைங்க. இங்கேருந்தே கரெக்ஷன். இப்போ வந்து எல்லாருமே வந்து செல் ஆகிடுச்சுன்னு பேனிக்கில் வந்து எல்லோரும் வந்து அவங்களுடைய பொசிஷன்ஸை கொடுக்க பார்ப்பாங்க. இல்லைன்னா நிறைய பேர் வந்து செல் எடுக்கணும்னு நினைப்பாங்க. எப்படி? நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ என்ன சொல்லுவாங்க, மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து உங்களாலேயே வந்து பார்க்க முடியும். அப்போது அது அந்த மாதிரி நினைக்கும் போது உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அப்போ நம்ம கொஞ்சம் ஒரு செல்லை அடித்து வச்சோன்னா ஒரு 10,000 புள்ளி கீழே போச்சுன்னா சரியான ப்ராஃபிட், விட்டதெல்லாம் பிடிச்சிடலாம். அப்படி தான் தோணும். செல் பண்ணணும்னா எங்கே பண்ணணும்? மேலே பண்ணணும். இங்கே பைக்கான நேரம். பை எப்படி வந்து பண்ணலாம்? நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே இருக்கலாம். என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம். மார்க்கெட்டில் தொடர்ந்து வந்து பியரிஷாக வந்துட்டு இருக்குது. இந்த பேட்டர்னுக்கான ஒரு ஃபால் அந்த டார்கெட்டுக்காக போயிட்டு இருக்குது. இந்த பேட்டர்னோட டார்கெட் வந்து எப்படி வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம்? ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, அந்த ஹைலேருந்து இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலை வந்து மெஷர் பண்ணுவாங்க. மெஷர் பண்ணி அதே லெவல் வந்து ஃபால் வந்து இப்படி வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்ன ஹைட் இருக்குதோ அந்த ஹைட் வரைக்கும் வரும். வந்துட்டு அங்கிருந்து வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்ப்போம். ஒரு கண்டினியூஸ் பீரிஷ்னஸ்க்கு அப்புறமா ஒரு புல்லிஷ்னஸை பார்த்துட்டிங்களா? இது எதை காட்டுது? கண்டினியூஸ் பீரிஷ்னஸ்க்கு அப்புறமா ஒரு புல்லிஷ்னஸ். பையர்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் பேனிக்காக வந்து செல் பண்ணணும்னு பொசிஷன்ஸ். நீங்கள் செல் பண்ணால் தானே பை பண்ண முடியும். இப்போது நான் நிறைய பணம் வச்சுருக்கிறேன், நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் யாராவது விற்றா தானே வாங்க முடியும். அப்போ உங்களை விற்க வைக்கிறதுக்கு என்ன வழி? இதுதான் வழி. நியூஸு ஸ்ப்ரெட் பண்ணி அவ்வளோதான், செல்லு போச்சு, கிராஷு, அப்படி இப்படின்னு சொன்னா தான் நீங்கள் விற்பீங்க. நீங்கள் விற்க நான் வந்து வாங்கிப்பேன். அந்த மாதிரி. சரியா? இது யாரும் பேனிக்லாம் ஆகாதீங்க. இந்த பேட்டனுக்கு பிரேக் ஆகி வந்துகிட்டே இருக்குது, அவ்வளோதான். இன்றைக்கே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லோவையே வந்து அவன் கட் பண்ண மாட்டான் அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்த்தேன். அதை கட் பண்ணி போனாலும் வந்து கொஞ்சம் போய்ட்டு ரிவர்ஸ் ஆகணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து என்ன ஆயிருக்குது, கொஞ்சம் கூட கீழே எக்ஸ்ட்ராவாக போயிட்டு திரும்ப வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். இது வந்து எந்த இடத்துல நடந்திருக்குதுன்னு பார்ப்போமா? இந்த மாதிரி வேறு எங்கே நடந்திருக்குதுன்னு பார்ப்போமா? அப்படியே முன்னாடி வந்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக இங்கே வந்து விழுந்தானா, இங்கேயும் அதே மாதிரி தான் கதறல் சத்தம் அதிகமாக கேட்டுச்சு. அப்போது மார்க்கெட் வந்து செல் ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு, போச்சு, அவ்வளோதான் கிராஷு. என்னாச்சு? ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சாங்க. கொஞ்சம் பெருசு பண்ணுவோமா? கண்ணு எனக்கே தெரியல. ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்து வச்சாங்க. இந்த க்ரீன் க்ளோஸ்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே வந்துச்சு. எது வரைக்கும் வந்தது? ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ஃபாலுக்கு அப்புறமா ஒரு புல் பேக் நடந்தது பார்த்தீங்களா? இந்த புல் பேக்கை கட் பண்ணானா மேலே போயிடுவான். எப்படிலாம் ரியாக்ட் ஆகியிருக்கான் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு வந்தோன்னே? ஒருவேளை இந்த இடத்த இப்படி கட் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்து எதை கட் பண்ணணும்? இதை கட் பண்ணணும். கட் பண்ணானா மேலே ஓடிடுவான். கடைசி வரைக்கும் அதை
அவன் கட் பண்ணவே இல்லை. அப்போ இதே மாதிரி இன்னொரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு ரொம்பவே பக்கத்துலேருந்து செல் ஆஃப் ஆரம்பிச்சது. இது கண்டினியூஸாக கீழே வந்து இந்த இடத்துல ஒரு பேனிக் செல்லிங் மாதிரி வந்து கீழே வரைக்கும் போச்சு. சரிங்களா? 52,000 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து சர்வசாதாரணமாக 1 மணி நேரத்துக்குள்ளாரையே வந்து 1000 புள்ளி வந்து கீழே போச்சு. ஆனாலும் ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்தது. அந்த ப்ரீவியஸ் லோக்கு கீழே பெருசாக வந்து போக முடியாமல் ஒரு புல்லிஷ் என்கல்ஃப் பண்ணுச்சு. அங்கேருந்து ப்ரைஸ் எங்கே வந்தது? இங்கே தான் வந்தது. ஸோ இவ்வளோ பெரிய ஃபால் நடக்கும்போது வந்து போச்சு மார்க்கெட் வந்து அவ்வளோதான் கிராஷ்ன்னு சொல்கிறவங்க 100% ரெக்கவர் கொடுத்துருக்கான். அதை எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தானோ அந்த இடத்துக்கே வந்திருக்கிறான். இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. கப்பு சுப்புன்னு இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து கிராஷ் கிடையாதுங்க. கிராஷ்னால் அது வேற மாதிரி இருக்கும். சரியா? ஏன் நமக்கு வந்துட்டு நிறைய இன்றைக்கே வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. நிஃப்டி ஃபால் 10% ஆயிடுச்சு நிஃப்டி. அப்போ இது வந்து கிராஷா? மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சா? இல்லை, பயப்படாதீங்க. மார்க்கெட் கிராஷ்லாம் ஆகலை. ஒருவேளை உங்கள்கிட்ட பொசிஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கவலைப்படலாம். பொசிஷன்ஸ் இல்லை, நீங்கள் வந்து ட்ரேடர் தான் அப்படின்னா, அதாவது டெய்லியும் தினமும் எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து எடுப்பீங்க அப்படின்னா என்ன கவலை இருக்குது? கீழே போனோன்னா கீழே செல் பண்ணிக்க வேண்டிதான். சரியா? சரி, ஓகே. ஒரு பெரிய பியரிஷ்னஸ்க்கு அப்புறமா இந்த பேட்டர்னுடைய இந்த பர்டிகுலர் பேட்டர்னுடைய இந்த பர்டிகுலர் பேட்டர்னுடைய ஃபாலை வந்து போய்கிட்டு இருக்குது. அதை தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ரிவர்சலுக்கான பையிங் சிக்னல் இங்கேயே வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த பை வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒருவேளை இந்த லெவலை தொடாமலேயே கூட கீழே போயிடலாம். நாளைக்கு இப்படி வந்துட்டு கூட இப்படி மேலே போகலாம். எங்கே போய் அவன் வந்து நிற்பான்? எந்த இடத்துல போய் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது? இவ்வளோ நாளாக 10 மாதமாக பார்க்குற அன்பர்கள் வந்து சொல்லலாம். நீங்கள் கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலேருந்து கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் இங்கே தான் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக வந்து பை வந்து இவ்வளோ தூரம் போயிருக்குது. அப்போ மேலே வந்தானா இந்த இடம் வரைக்கும் வரணும், வந்துட்டு ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஜெக்ஷன்லேருந்து திரும்பவும் வந்து மேலே போனான் அப்படின்னா அடுத்த லெவல் இங்கே இருக்குது. ஒருவேளை இன்னும் கண்டினியூஸாக மேலே போகிறான்னா அடுத்த லெவல் இங்கே இருக்குது. அதனால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நடக்கிறதுக்கு என்ன நடக்கணும்? படிக்கட்டில் மேலே ஏறணும். இப்போ படிக்கட்டில் கீழே இறங்கி போயிட்டு இருக்கிறான். படிக்கட்டில் மேலே ஏறினான்னா நம்ம தாராளமாக வந்து பையை வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி காலையில் வந்துட்டு ட்வீட்டு கூட நான் வந்து போட்டிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடம் நேற்று வந்து பேசியிருந்தோமா, இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். என்ன அப்படின்னா, படிக்கட்டை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, சரியா? அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. கவலையே படாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிக்கட்டில் இறங்குறானா படிக்கட்டில் ஏறுறானா அதை மட்டும் கவனிங்க. ஆரம்பத்தில் ஒரு மாதம்னாச்சும் அதை நீங்கள் கவனித்து பார்க்கணும். 6 மாதம் பயிற்சி எடுக்கிறீங்களா, அந்த பயிற்சியிலே 1 மாதம் இதுக்காக நீங்கள் ஒதுக்கிடுங்க. ஏன்னா இது கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரியணும். ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய பேர் பை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ கூட வந்து ட்ரெண்டாக இப்படி வந்துகிட்டு இருக்குதுன்னா, இதை பிரேக் பண்ணான்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் வால்யூமோடு போகணும். வால்யூமோடு போகும்போது ஃபஸ்ட் லெவலில் பிரேக் பண்ணணும், அடுத்த லெவலில் பிரேக் பண்ணணும். இதை மட்டும் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா, மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா, அடுத்த புல் பேக்லேருந்து இப்படி வந்து போய் அவன் இந்த லெவலுக்கு ஈஸியாக போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கும் போயிடுவான். ஏன்னா உங்களுக்கு பையிங் இன்ட்ரெஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு காலையில் வீடியோவில் கூட அதான் பார்த்தோம். ஆனாலும் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா படிக்கட்டு இறங்கி தான் கீழே வரான், கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான். ஒன்ஸ் இப்படி வந்து ஒரே ஒரு ஹை மட்டும், ஒரு ஹை தான் நமக்கு தேவை. அந்த ஒரு ஹை வந்து வச்சுட்டானா அடுத்தடுத்து இப்படி வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். அலையலையாக தான் போகிறான்னு தான் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ இன்னைக்கு காலையில் என்ன பண்ணிடுது ப்ரைஸு, எடுத்த உடனே வந்து இந்த லெவல்லேருந்து, அதாவது இது லோ, மேலே போயிட்டு கீழே வந்துருக்கிறான். அந்த லோவுக்கு கீழே வந்துருக்குது. மேலே போக முடியாமல், அதாவது ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியாமல் கீழே வந்துருக்கிறான். ஈஸியாக இன்னொரு புது லோ வச்சிட்டான். இதெல்லாம் நடந்தது எப்போது, நேற்றுக்கு. மறுபடியும் மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு போகாமல் கீழே வரும்போது இன்றைக்கி ஓப்பன் வந்து இந்த இடத்துல. ஸோ பர்ஃபெக்டாக வந்து இப்படி வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கிறான்னா
சரிங்களா? இப்படி ஓப்பன் ஆகிட்டு இன்றைக்கி கூட மேலே போகும்போது அதே லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறான் பார்த்தீங்களா? மேலே போக முடியல. அப்போ கீழே வந்து புது லோ மறுபடியும் வச்சிட்டான். மறுபடியும் புது லோ வச்சுட்டு மேலே போகும்போது அந்த ட்ரெண்ட் லைனுக்கே போகல. ஏற்கனவே இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் வந்து தொட்டுட்டு போயிட்டு இருக்குது. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இவன் இப்படி பிரேக் ஆகி போய் இந்த அல்டிமேட் லெவலை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வைப்பான். அதுக்கப்புறம் வந்து இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய ஃபாலோ ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், ட்ரெண்ட் லைனுக்கே போகல, இங்கிருந்தே ரிவர்சல் ஆகிறான். இன்றைக்கி ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் போனால் புது லோ வச்சுட்டு மேலே போகும்போது இன்றைக்கி தான் ஹைக்கே போகாமல் கீழே வந்தான். இட்ஸ் எ பேட் சிக்னல், வெரி 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 பேட் சிக்னல். படிக்கட்டு இன்னும் தொடர்ந்து வந்து இறங்குறான். இன்னைக்கு ஹை இங்கே இருக்குது, மறுபடியும் போகும்போது அந்த ஹைக்கு வந்து போக முடியல. கீழே வரும்போது ரொம்ப சுலபமாக போய் புது லோ வச்சிட்டான், மேலே போகலை. இந்த ஹைக்கு மேலே போகணும், போகலை. க்ளோஸை கொண்டு போய் அங்கேயே வச்சுக்கிட்டான். குரூப்பிசம் என்னது, இந்த குரூப் கூடவே சேர்ந்துட்டான். அப்போ திரும்ப கீழே வரும்போது புது லோ மறுபடியும் வைக்கிறான். அவன் புது லோ வச்சானா தேரவே மாட்டான். ஹை வைக்கலன்னா கீழே போயிட்டே இருக்கும். ஈஸியாக இருக்கா? பார்த்தோன்னா புரிகிற மாதிரி இருக்கா? எப்போ நமக்கு தேவை வந்து ஒன்றே ஒன்று தான். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, நம்பிக்கை வந்தது. என்ன, இந்த இடத்துல எதனா தெரியுதா உங்களுக்கு? ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கலாம். இது என்ன பண்ணனான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக வந்து மேலே போகிற மாதிரி ட்ரை பண்ணான். ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்தான். தெரியுதா? இது என்ன, இது நம்ம பேட்டர்ன். இந்த இடத்துல இருந்து இப்படி மட்டும் ரிவர்சல் ஆகிருந்தான் அப்படின்னா கன்ஃபார்மாக இன்றைக்கி மேலே நல்லா போயிருந்திருப்பான். அது நல்லா கீழே வந்ததுக்கு அதுக்கும் அடிச்சு பிடிச்சி மேலே போயிருந்திருப்பான். ஆனால் நம்ம பேட்டர்ன் என்ன பண்ணக்கூடாது, நம்ம பேட்டர்னு என்ன பண்ணக்கூடாது, நிறைய தடவை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். என்ன பண்ணக்கூடாது, கீழே வரவே கூடாது. மேலே போகிறான்னா இந்த இடத்துலேருந்தே இப்படி திரும்பி மேலே போயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்தானா என்ன பண்ணுவான், இந்த இடத்துல சின்னதாக பை ட்ராப் பண்ணிவிட்டு கீழே நல்லா போயிடுவான். இதானே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இந்த இடத்துல நடந்துருக்குதா, குட்டியாக ஒரு பை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே போயிட்டேன். கீழே போனான்னா எப்படி போவான், நல்லா போயிடுவான் கீழே. நல்லா போனான்னா கீழே. ஸோ நம்ம பேட்டர்ன் தான் கடைசியில் வந்தது. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் நடந்தது. திரும்ப அதை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா 810, மேலே எது வரைக்கும் போச்சு, 860 வரைக்கும் போச்சு. 50 புள்ளி மேலே போச்சு பை ட்ராப். அதுக்கப்புறம் இது வந்து க்ரீனில் கூட முடிப்பான், சில நேரங்களில் க்ரீனில் கூட முடிப்பான். ஆனால் வேகமாக கீழே போயிடுவான். சரி, கீழே தான் போனானே, கீழே என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு 10 பேர் சேர்ந்து பை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 50 பேர் சேர்ந்து பை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அடுத்த முயற்சியில் என்ன இருக்குது, 500 பேர் பை பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான், இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான். பார்த்தீங்களா? சரியாக க்ளோஸ் வைக்கல, ஆனாலும் மேலே வரைக்கும் வந்துட்டான். இன்ட்ரெஸ்ட், பையிங் இன்ட்ரெஸ்ட். இந்த இடத்துல யாராவது செல் பண்ணவங்களாம் இங்கே கவர் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் முடிய போகிற நேரங்களில் கவர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறான், செல் ட்ராப் பண்ணியிருக்கான். தெரியுதா? இங்கே ஒரு பையை வந்து கொஞ்சம் மேலே வந்தோன்னே செல்லாகி கீழே போகிறான் பார்த்தீங்களா? அப்போது இது ஞாபகம் இருக்கும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு. டேங்கப்பா, இவ்வளோ பெருசாக விழுந்துருக்குறான்ல. இது கீழே வந்தோன்னே இந்த கேண்டலில் ஒரு கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு இந்த கேண்டலில் செல் எடுக்கிறது. செல்லை எடுத்தோன்னா மேலே போயிருப்பான். நீங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருந்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பான். கட் பண்ண உடனே மறுபடியும் வந்து இப்படி கீழே வரானா, இது நம்ப மாட்டீங்க. இன்னும் கீழே இப்படி வர்றான் பார்த்தீங்களா? இது இந்த லெவலை வந்து கட் பண்ணுறான்ல, ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணிட்டான். பிரேக் அவுட் ட்ரேடிங். இதை கட் பண்ணோன்னே என்ன ஆகும், செல்லு அவசரமாக செல்லு. ஏன், தோ மேலேருந்து விழுந்திருக்கானே, அது மாதிரி இங்கிருந்து அப்படியே கீழே போயிட்டான்னா செல் ட்ராப் பண்ணிட்டு பை ஆகி மேலே வந்துட்டு பொசிஷன்ஸை ஏற்கனவே இந்த இடத்துல வந்து எதனாச்சும் வந்து கொடுத்தேன். ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் சொல்கிறேன், செல் எடுத்துருந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்ஸாக கவர் பண்ணியிருப்பாங்க.
செல் எடுத்ததுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும்? பை பண்ணணும். எல்லாருமே செல் பண்ணிட்டு இருந்தா, எப்படி வந்து பை பண்ணுறது? அதான் கொஞ்சமாக அப்படி பை. மறுபடியும் வந்து செல்லுக்கு வந்துன்னா எல்லாம் செல் பண்ணாங்க, மறுபடியும் கொஞ்சம் பை. அப்புறம் மறுபடியும் எல்லாரையும் நம்ப வச்சு செல் பண்ண வச்சோன்னா, நல்லா பை பண்ணி அவனுடைய பொசிஷன்ஸை கிளியர் பண்ணி விட்டுறது. வேலை முடிஞ்சுதா? நீங்கள் ஸ்டாப் லாஸை இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டலுக்கு மேலே போட்டிருந்தா கூட, அந்த இடத்துல வந்து கூட அந்த ஸ்டாப்பை வந்து எடுத்துட்டாங்க. செல்லுடைய ஸ்டாப்பை சொல்கிறேன். ஸோ மார்க்கெட்டு எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே நீங்கள் வந்து மெனக்கெட தேவையில்லை. எப்போ மெனக்கெடணும்? பயிற்சின்னும் போது தான் மெனக்கெடணும். ஒன்ஸ் லைவில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு கடினமான பயிற்சி நீங்கள் எடுக்கணும். பயிற்சியில் அடிப்படும், பெரிய பிரச்சனைலாம் வரும். அது எல்லாத்தையும் சமாளிக்கணும். சமாளித்ததுக்கப்புறமா நீங்கள் லைவில் போயிட்டீங்க அப்படின்னா, அந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அனுபவம் எப்படியும் உங்களை வந்து காப்பாற்றிடும். சரிங்களா? இன்றைக்கி மார்க்கெட் ஆரம்பித்தோன்னா புல்லிஷ்னஸ். நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அழகாக ஒரே ஒரு ஹை வச்சானா போதும்பா. ஒன்றே ஒன்று. அவ்வளோதான் மேலே போயிடுவான். ஆனால் என்ன பண்ணியிருக்கான்? 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20, 25, 30, 35, 40, 45 நம்ம ட்ரேட்மார்க் டைமிங். வந்தோன்னா அடுத்த கேண்டில் 50 நிமிஷத்தில் கீழே போயிட்டான். எவ்வளோ நேரம் இங்கே ட்ரை பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்களா? இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு வந்துடும். கேண்டில்லாம் இதெல்லாம் சும்மா என்னமோ கேண்டில் வருது அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. இதில் பையர்ஸோடைய செல்லர்ஸோடைய வீக்னஸ்ஸு, ஸ்ட்ரென்த்து எல்லாமே உங்களுக்கு வந்து அத்துபடியாக தெரியணும். எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள் மேலே கொண்டு போகிறதுக்கு. ஆனால் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? புஷ் பண்ணி கொண்டு போகிறாங்க மார்க்கெட் இன்னும் கீழே. எவ்வளோ ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்குது. இது என்ன சொல்லுவோம் நம்ம? ப்ரீவியஸாக இருக்கிற செல் கேண்டலை விட பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்த கேண்டில் மேலே போகலை. கட் பண்ணணும். இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் போவான். எல்லாம் போகவே மாட்டான். என்ன பண்ணாலும் போக மாட்டான். என்ன பண்ணியிருக்கான்? இங்கெல்லாம் பாருங்கள். இந்த குச்சியை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இன்றைக்கி காலையில் 45 நிமிஷமாக போராட்டம். ஒரு டைம் வந்து செல்லர்ஸ் வந்து ஜெயிச்ச மாதிரி அப்படி கீழே வரைக்கும் கொண்டு போனாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டான்? இங்கே எப்படி வந்து என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணானோ அதே மாதிரி இங்கேயும் என்கல்ஃப் பண்ண ட்ரை பண்ணிடுறேன். இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸ். ஆல்மோஸ்ட் என்கல்ஃப் பண்ணிட்டான். அடுத்த கேனில் கூட க்ரீன்லேயே போய் முடித்தான். ஆனால் என்ன பண்ணிருக்கான்? கீழே வந்துட்டான். புதுசாக இன்றைக்கி இங்கே தான் ஆரம்பித்தான். மேலே போக முடியாமல் கீழே வந்துடுறான். கீழே இன்னொரு லோ எப்படி வச்சான் பார்த்துங்களா? மேலே போகவே முடியல. ஆனால் கீழே ஈஸியாக வர்றான். அப்படின்னாலே என்ன அர்த்தம்? செல்லர்ஸு இன்னும் மார்க்கெட்டை கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சரி, பையர்ஸ் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சரி, இங்கே எவ்வளோ நேரம் நடந்திருக்குது? 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 35வது நிமிஷமே கீழே கொண்டு போயிட்டாங்க. ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது. இந்த ஃபால்லேருந்து க்ரீன் இவ்வளோ தூரம் போயிட்டு தான் செல்லர்ஸ் இப்படி கொண்டுட்டு வந்து அப்புறம் மார்க்கெட்டை இந்த இடத்துல வந்து முடிச்சிருக்கிறாங்க. இந்த லெவலை கட் பண்ணோம் மேலே வரும்போது. என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த லெவலுக்கு மேலேயே தலையை தூக்க விடலை. ஒரு தடவை தலையை தூக்கி மேலே கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் க்ளோஸ் பண்ண விடலை. திரும்ப கொண்டு போய் அந்த ரேஞ்சிலே க்ளோஸ் வச்சாங்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். ஒரே லெவலில் க்ளோஸ் வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு க்ரீன் கேண்டில் இப்படி வந்து க்ளோஸ் வச்சா கூட நம்பலாம் நம்ம. இன்னும் கொஞ்சம் மேலே வருவோம் அப்படின்னு. ஆனாலும் ப்ரீவியஸ் ஹை தான் இது. இங்கேயே செல்லு தான். படிக்கட்டு அவன் இறங்குற வரைக்குமே நம்ம வந்து தாராளமாக பண்ணலாம். என்ன பண்ணுவான்? கொஞ்சம் மேலே போய் இப்படி வந்து க்ளோஸ் வைப்பானா? நீங்கள் ஒரு வேளை இந்த இடத்துல செல் எடுக்கிறீங்க. இந்த இடத்துல மார்க்கெட் இப்படியே வந்துடுதுங்க. நம்ம மெத்தடு படி இப்படி வந்துடுது. வந்தவுடனே இந்த இடத்துல நீங்கள் செல் ட்ரேடை வந்து எடுக்கிறீங்க. நீங்கள் செல் ட்ரேடை எடுத்த உடனே மார்க்கெட் இப்படி போய் க்ளோஸ் வைக்கிது. எக்ஸிட் பண்ணிட போகிறீங்க. அந்த லாஸை புக் பண்ணிக்க போகிறீங்க. 40 பாயிண்ட், 50 பாயிண்ட், 60 பாயிண்ட்டு புக் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். அதனால தான் செல் பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க. அவன் வந்து படிக்கட்டு இறங்கி கீழே வர்றானா பயமே இல்லாமல் செல் பண்ணலாம். ஒரு தடவையும் இப்படி மேலே வந்தானாலே செல்லு தான்.
எந்த இடத்துல எடுக்கலாம்? இங்கே எடுக்கலாமா? இங்கே எடுக்கலாமா? இங்கே எடுக்கலாமா? எங்கேயோ எடுங்க. ஆனால் இதுக்கு மேலே போச்சுன்னா தாங்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இங்கேயே எடுத்துட்டீங்க செல்லு அப்படின்னா, ஒருவேளை சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இங்கே ஒரு செல்லு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த லாஸ் எல்லாத்தையும் தாங்கிக்கணும். இது ஒரு 200 புள்ளி லாஸ்னா 200 புள்ளி லாஸையும் தாங்கிக்கணும். ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே இங்கே போய் க்ளோஸ் வச்சானா, இந்த இடத்துல ஒரு 50 புள்ளி மேலே போய் க்ளோஸ் வைக்கிறானா, இந்த 250 புள்ளி லாஸையும் நீங்கள் தாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சீக்வன்ஸு சில பேர் வந்து இந்த படிக்கட்டு மெத்தடில் எப்படி செல் ட்ரேட் எடுக்குது, பை ட்ரேட் எடுக்குதுன்னு சொல்லிக் கொடுங்கங்கிறாங்க. இது லாஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களால் தாங்க முடியாது அப்படின்னால தான் அதை பற்றி நான் எதுவுமே வந்து சொல்லாமல் இருக்கிறேன். ரொம்ப இன் டீட்டெயிலாக வந்து சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம், கீழே போனாலும் கீழே தான் போகும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. என்ன பண்ணாலும் இந்த லெவலை கட் பண்ணணும். ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம்? ஏன்னா இந்த ப்ரீவியஸாக மேலேருந்து விழும்போது இவ்வளோ தூரம் தான் போயிருக்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபால் கண்டினியூ ஆகிருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுறான், மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனாலும் இந்த லெவலை கட் பண்ணல. இந்த விழறான் பார்த்தீங்களா, விழும்போது ஒரு தடவை இப்படி எந்திரிப்பான். இந்த எந்திரிக்கிறதுல வந்து க்ரீன் கேண்டில்லே க்ளோஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் கூட போதும். இதுக்கு மேலே போகணும். போனால் தான் போவான், இல்லைனா போகவே மாட்டான். எவ்வளோ நேரமாக இந்த இடத்துல வந்து நின்றுருக்குது ப்ரைஸு, இதே இடத்துல 11:15 11 மணின்னு வச்சுக்கோங்க. 11 மணிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு. இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போகும்போது மணி என்ன 2, 12, 1, 2 3 மணி நேரமாக நிற்கிறான். 3 மணி நேரமாக இந்த ரேஞ்சுக்குள்ளாரே நிற்கிறான். எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கான் பாருங்கள், அப்படியே மேலே போகிற மாதிரி காமிச்சிருக்கான். ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கணும். கீழே வரவே கூடாது. வந்தானா என்ன பண்ணுவான், நல்லா கீழே போயிடுவான். நல்லா கீழே போயிட்டானா, பிரேக் ஆகி கீழே போகும்போது எப்படி போகிறான் பார்த்தீங்களா, ஒரு க்ரீன் கேண்டில் கூட வரவே பையர்ஸுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இங்கே தலை இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளீனாக இருக்கும், மேலே விக்கே இருக்காது. அப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் அப்படியே கீழே போயிட்டே இருப்பாங்களா, அப்படியே கீழே இல்லை, பொசிஷன்ஸை வந்து கவர் பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, புதுசாக பை பண்ணுவாங்க. நல்ல இடம்னு பார்த்துட்டு பையிங் எடுக்கிறவங்க, புதுசாக என்ட்ரு ஆகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ நான் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறான், செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறான், தேர்ட் டைம். சில பேர் இந்த 1, 2, 3 இந்த பேட்டர்னை வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்படி வந்துட்டு இப்படி இந்த இடத்துல இப்படி 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 பண்ணிட்டு இப்படி இந்த இடத்துல இப்படி 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 வந்துட்டு இங்கே வந்துருக்கிறான். அப்போ இது வந்து 1, இது 2, இது 3 அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இல்லைங்க, இதுதான் பர்ஃபெக்ட். இப்படி தான் ட்ரை பண்ணுவான். ஃபஸ்ட் டைம் இப்படி வந்துட்டு இப்படி மேலே போகிறானா, திரும்ப வந்துட்டு இப்படி மேலே, திரும்ப வந்துட்டு இப்படி மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணுறோம். இதுதான் 1, 2, 3 கவுண்ட்டு. இது அந்த மாதிரி கவுண்ட்டு கிடையாது. நான் சொல்கிறது இப்போ தெரியுதுங்களா, இதுக்குள்ளேயே முடிஞ்சிருது நான் சொல்கிறது. அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து மேலே இப்படியே வந்துடுவான். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே அது முடிஞ்சிருது. நீங்கள் சில பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு தடவை இப்படி வர்றான், ஒரு தடவை இப்படி வர்றான், ஒரு தடவை இங்கே வர்றான். டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி வந்துட்டு இருந்ததுன்னா நீங்கள் ட்ரெண்ட் லைன் தான் போகணும். சரிங்களா, இது 1, 2, 3 பேட்டர்னுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ இதுதான் பர்ஃபெக்ட் 1, 2, 3 பேட்டர்ன். இந்த இடத்துல வந்து சிக்னல் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே எப்படி வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் நடந்ததோ அந்த மாதிரி இந்த இடத்துல புல்லிஷ் என்கல்ஃபிங் நடந்திருக்கலாம், நடக்காமலேயும் இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன ரிவர்சல் கேண்டில் மட்டும் வந்திருக்கலாம். இந்த கேண்டிலே இல்லாமல் ஒரே ஒரு ரிவர்சல் கேண்டில் கூட வந்திருக்கலாம். சரிங்களா, வந்ததுக்கப்புறமா அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து போகிறதுக்கான வாய்ப்போடு இருக்குது. அடுத்து இந்த லெவலை கட் பண்ணணும், அடுத்து இந்த லெவலை கட் பண்ணணும். ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லணும்னா இந்த லெவலை கட் பண்ணணும். ஏன் இந்த பைக்கு முன்னாடியே வந்து பை இவ்வளோ தூரம் வந்து போயிட்டு முடிச்சிருக்கான். இந்த எப்படி வந்து கீழே நம்ம சொல்கிறோமோ இதான க்ரீன் கேண்டில், நீங்கள் அடுத்து ட்ரை பண்ணணும்னா எங்கே பண்ணணும், இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம்ல, அதே தான் இங்கேயும். இந்த லெவல் வந்து க்ரீனு, இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த லெவல், இல்லைனா இந்த விக்கே வந்து இப்படி போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெவலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கான்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா திரும்ப கூட நீங்கள் இன்னொரு தடவை வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். நம்ம இந்த வீடியோட எண்டில் கிராஷ் எப்படி, என்ன கரெக்ஷன்னு ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துடலாங்க.
அப்போது பேங்க் நிஃப்டி வந்து கால் ஆப்ஷனில் நம்மளுக்கான வாய்ப்பு இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்குல்ல, இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்குல்ல, இதில் நம்மளுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பார்ப்போமா? இங்கேயே இன்னொரு விஷயம் கண்ணில் வந்து மாட்டுது பார்த்தீங்களா? நம்ம கண்ணில் தான் இதெல்லாமே வந்து சிக்குது. இப்போது நேத்திக்கு வந்து ஒரு பெரிய ஃபால் ஆச்சா? ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கானா? அப்படியே ஃபால் கண்டினியூ ஆகிருக்குது. செகண்ட் ட்ரை பண்ணியிருக்குது. மறுபடியும் கூட ட்ரை பண்ணியிருக்கானா? ஆனால் ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்து அவன் வந்து போகவே இல்லை பாருங்க. ப்ரீவியஸ் லெவலுக்கு போகவே இல்லை. அப்படியே வளைஞ்சு அப்படியே வந்து கீழே போயிட்டே இருக்கிறான். இவன் கீழே போக போக கீழே போய்கிட்டே தான் இருப்பான். எப்போ வந்து மேலே வருவான்? இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு மேலே ஒரு படிக்கட்டு இப்படி கட்டணும். அடுத்த படிக்கட்டு அடுத்த படிக்கட்டுன்னு போயிட்டே இருப்பான். எப்போ இந்த படிக்கட்டை கடந்துட்டானா அடுத்தடுத்து மேலே தான். நோ லுக்கிங் பேக். ஆனால் அவன் அதை பண்ணவே இல்லை. தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து விழுந்துருக்கிறான். ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணியிருக்கான், செகண்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரி இருக்குது, ஆனால் சரியாக இல்லை. தேர்ட் டைமும் ட்ரை பண்ணியிருக்கான், செகண்ட் லெவலையே கட் பண்ண முடியல. இந்த லெவலே கட் பண்ண முடியல. அப்புறம் தானே அவன் இந்த லெவலை கட் பண்ணணும். அப்புறம் தானே மேலே போய் படிக்கட்டு கட்டணும். ஸோ இந்த மாதிரியும் நடக்கும். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வாய்ப்பு நம்மளுக்கு இந்த கால் ஆப்ஷனில்? பெரிய லெவலில் வந்து விழுந்துருக்குது மார்க்கெட்டு. ஆனால் இன்றைக்கி என்ன வாய்ப்பு? இந்த இடத்துல இது என்ன லெவல்? இது இன்றைக்கி ஓப்பன் ஆன லெவல் இங்கே இது வரைக்கும் வந்துட்டு மேலே வரைக்கும் ப்ரைஸ் போயிருக்குது. நம்ம பைக்கு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம். அப்போ ஒருவேளை ப்ரைஸ் 51 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தது, நான் வந்து பை பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த 51லேருந்து எது வரைக்கும் ப்ரைஸ் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 97 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 45 புள்ளி வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஃபாலில் கூட உங்களால் வந்து எடுத்து இருந்திருக்க முடியும். பியூர்லி யூஸிங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான். சரி, நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி வந்ததே, 45க்கு வந்தது. 45க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? 39, 45, 39 ரொம்பவே ஷார்ட்டாக இருக்குது, 6 புள்ளி. அதனால் நீங்கள் இன்னும் கூட நீங்கள் தைரியமாக வச்சுருக்கலாம். இல்லை அப்படின்னா இது வர்ற வேகத்தை பார்த்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுனாலும் க்ளோஸ் பண்ணலாம், உங்களோட இஷ்டம் தான். ஆனால் 6 புள்ளி நம்ம க்ளோஸ் பண்ண மாட்டோம். இன்னும் கீழே வந்தது, இங்கே எங்கே வந்து 30க்கே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 15 புள்ளி. கண்டிப்பாக வெளியில் வந்துடுவோம். நம்ம ஒருவேளை இந்த கேண்டலில் வரலன்னா இந்த கேண்டலில் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கேருந்து என்ன பண்ணியிருக்க ப்ரைஸு திரும்பவும் மேலே போயிட்டான். அப்போ கீழே வந்தோன்னா விடாப்படியாக நீங்கள் மறுபடியும் வந்து பை பண்ணுவீங்களா அப்படின்னா 29 எது வரைக்கும் வந்திருக்குது? 30 வரைக்கும் வந்திருக்குது. 30லேருந்து எது வரைக்கும் போயிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 80 வரைக்கும் போயிருக்குது. சான்சஸ் எப்படி கொடுத்துருக்குறான் பாருங்கன்னு சொல்கிறேன். நான் வேறு ஒன்றுமே இல்லை. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக மட்டுமே நீங்கள் வந்து பொறுமையாக காத்திருந்து நீங்கள் ஒரு பையை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா ஆப்ஷன்ஸில் நம்ம பை ட்ரேடு மட்டும்தான் பண்ண போகிறோம். அப்போ ஒரு பை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு நீங்களே வந்து பாருங்கள். சரியா? கால் ஆப்ஷன் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் ஜீரோவாக போயிடுச்சு. ஒருவேளை திரும்பவும் வருது, நீங்கள் 30லேயே மறுபடியும் வந்து பை பண்ணுறீங்க. அந்த 30லேருந்து ப்ரைஸ் எங்கே போய் க்ளோஸ் வைக்கிறான்? 22ல் போய் க்ளோஸ் வைக்கிறான், 8 புள்ளி கீழே. அதுக்கப்புறமா கீழே போய் எங்கே க்ளோஸ் வைக்கிறான்? 13ல் க்ளோஸ் வைக்கிறான். 30லேருந்து 13னா 15 புள்ளிக்கு மேலவே போயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். சிம்பிள், அவ்வளோ விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை போய் பை பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ அதே சமயத்தில் புட் ஆப்ஷனில் என்ன மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, புட் ஆப்ஷனில் ப்ரைஸு கண்ணு அப்படின்னா வந்து மேலே போய், ஏன்னா மார்க்கெட்டை அந்த மாதிரி வந்து விழுந்தான். அப்போ என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு இடத்துல வந்து நின்றுச்சு பார்த்தீங்களா ப்ரைஸு, அந்த இடத்துக்கே வந்துட்டு, எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கே வந்துட்டு, அங்கிருந்து வந்து மேலே போன ப்ரைஸு இங்கே நேற்றுக்கே நீங்கள் இதை வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுருந்துருக்கலாம். வரைஞ்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ரைஸு இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆன உடனே அங்கே தான் போச்சு. அங்கே போய் தான் ரிஜெக்ட் ஆகி கீழே இவ்வளோ தூரம் வந்தது, சப்போர்ட்டுக்கே வந்தது ப்ரைஸ். இந்த சப்போர்ட்டில் குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 நிமிஷமாக நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து மேலே வரைக்கும் வந்தது. மேலே வந்து நம்ம பேட்டர்னில் என்ன பார்த்தோம்? நம்ம பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மேலேருந்து கொஞ்சமாக இப்படி ரிவர்சல் ஆகிட்டு மேலே போச்சுன்னா நல்லா மேலே போயிடும். இதே ஃபியூச்சரில் என்ன பார்த்தோம்? ஒரு 60 புள்ளி மேலே வந்து பை ட்ராப் பண்ணிவிட்டு நல்லா கீழே போச்சு பார்த்தீங்களா? அதே தான் இங்கே ஆப்போசிட்டில் நடந்திருக்குது. அப்போ நம்ம பேட்டர்னு எப்பவும் போல் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த தடவைலாம் புல் பேக் வந்தான்னா கரெக்டாக அந்த லெவலுக்குள்ளாரையே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான்? மேலே போயிருக்கு. அப்புறம்லாம் வந்து திரும்பி பார்க்கவே இல்லை, ஹை மட்டும்தான் பண்ணிட்டு போனான்.
இன்ஃபேக்ட் இந்த இடத்துல வந்து கன்சால்டேட் பண்ணியிருக்கிறான். இந்த கன்சால்டேஷன் தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து நேற்றுக்கு வந்துட்டு 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் இதை தான் வந்து சொல்லியிருந்தேன். மேலேருந்து கீழே வந்தது ப்ரைஸு. இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தது அப்படின்னா, ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மேலே நல்லா போயிடுவான்னு பேசியிருந்தோமா? அப்போ அதே மாதிரி பேட்டர்னு உங்களால் ஆப்ஷன்ஸில் பார்க்க முடியுது பார்த்தீங்களா? ரிலேட் பண்ண முடியுதா? நான் அங்கே போய் காட்டணுமா? அங்கே போய் காமிச்சிருவா? எங்கேப்பா அது? ஓ, இங்கே தான் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குது. சரி, ஓகே. இதுதான் இந்த இடம் இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ மேலே வந்து இதை கிராஸ் பண்ணியிருந்தது அப்படின்னா இன்றைக்கி நல்லா மேலே போயிருந்துருக்கும். அதே தான் நம்ம இங்கே புட் ஆப்ஷனில் இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் பேட்டர்ன், அதே பேட்டர்ன் தான். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து வந்து ப்ரைஸ், கீழேருந்து வந்துட்டு ப்ரைஸு எங்கேருந்து வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கீழே வந்து ஸ்லாண்டிங்காக இப்படி கீழே வந்திருந்தது அப்படின்னா, பிரேக் பண்ணி மேலே போகும்போது இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா மேலே போயிடும். அவ்வளோதான் கான்செப்ட். அழகாக மேலே போனானா சரி. இன்றைக்கி வந்து புட் ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு இங்கேயே வந்து பை கொடுத்து எந்த ஏரியாவில் பை கொடுத்துருக்கான், ஒரு 300 அப்படிங்கிற ரேஞ்சிலே பை கொடுத்துருக்கான். எது வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸு? 1500 வரைக்கும் போயிருக்கு. 300லிருந்து 1200 புள்ளிகள் எந்த விதமான குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காமல் போயிருக்கிறான். அதுதான் அதில் வந்து ஆச்சரியமான விஷயம். இங்கே இந்த லோவிலிருந்து போனவன் இந்த லோவை அதுக்கப்புறமா டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. மேலே வரைக்கும் போய் இந்த மாதிரி வந்திருக்கிறான். இங்கே ட்ரெண்டு பண்ணணுன்னே இங்கே நீங்கள் பை பண்ணலன்னா கூட இங்கே நீங்கள் தைரியமாக வந்து என்ட்ரி வந்து எடுத்து வந்துக்கலாம். ஏன்னா இந்த ட்ரெண்டு வந்து மேலே பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம், ரொம்பவே அதிகம். இது என்ன பண்ணலாம், ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்தோன்னா உங்களுக்கு ஒரு பிடிப்பு கிடச்சிரும். ஏன் அப்படின்னா இதுக்கு கீழே வந்து ஏதாச்சும் கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஒரு பிடிப்பே இல்லாமல் இங்கேயே வந்து நம்ம வந்து பை வந்து பண்ண முடியும். இந்த ஏற்கனவே இந்த லெவலில் இருக்குதுங்க, இந்த லெவலில் பை பண்ணுறேன்னா அப்படியோட ட்ரை பண்ணியிருந்துடலாம். புரியுதுங்களா? சப்போர்ட் லெவல், ப்ரீவியஸ் ஸ்விங்கோடைய சப்போர்ட் லெவலோடைய இந்த இடத்துல வந்து நான் வந்து பை வந்து எடுக்கிறேன். பை எடுக்கும்போது என்ன ஆகும், கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். இல்லை அப்படின்னா ஐம் கோயிங் டு ஹோல்டு. எங்கே 700ல் 700லேருந்து எங்கே போச்சு, 1500 போச்சு. 800 புள்ளி அந்த இடத்துலேருந்தே மேலே போயிடுச்சு. ஸோ இந்த பேட்டர்ன்லாம் என்றைக்குமே வந்து மறக்கவே மறக்காதீங்க. பேட்டர்னையும் மறக்காதீங்க, படிக்கட்டையும் மறக்காதீங்க. சரியா? நிஃப்டியில் என்ன நடந்தது? நிஃப்டி இந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்தது. இந்த ரிஜெக்ஷன்லேருந்து ப்ரைஸு ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலை கட் பண்ணானா நல்லா மேலே போவான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவன் நம்ம பேட்டர்னை முடிச்சு வைக்காமல் அவன் விட மாட்டான் போல். இந்த லெவலுக்கு வந்துடுவான் போல தான் தெரியுது. எப்படி வந்து ஒரு சின்ன ஃபால் ஆகிட்டு ரெக்கவர் ஆச்சு, 100% ரெக்கவர் ஆச்சு. அந்த ஃபாலை கம்பேர் பண்ணும்போது நம்ம பேட்டர்னில் அடுத்த ஃபால் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வரும். 100% ரெக்கவரி. அடுத்த ஃபால் வந்து கொஞ்சம் அதை விட பெருசாக தான் வரும். 100% ரெக்கவரி வருமாங்கிறது சந்தேகம். ஏன்னா இந்த மாதிரி வரக்கூடாதுல்ல. வராமல் பை ட்ராப் பண்ணிவிட்டு கீழே வர்ற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் கீழே போச்சுன்னா கிராஷா? அப்படிலாம் இல்லைங்க. கிராஷ்னா ஒரே நாளில் இப்படி விழணும். இந்த மாதிரி வந்து இப்படி 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 அதுவும் 10 நாளாக விழுந்துட்டு இருந்தான்னா அது கிராஷ் கிடையாது. சரிங்களா? அது வந்து கரெக்ஷன், அவ்வளோதான். ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருக்குது ப்ரைஸு. அந்த அப் ட்ரெண்டுக்கு ஒரு கரெக்ஷன் வந்துருக்குது. அது டே டைம் ஃப்ரேமில் இதில் ட்ரேடிங் வியூ சார்ட்டில் எடுத்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு மட்டும் பார்த்துருங்க. இது வந்து நம்ம என்ன இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒருவேளை இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்து எதனாச்சும் ஒரு சின்ன புல் பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஃபாலுக்கு அப்புறமா ஒரு சின்ன ரெக்கவரி இந்த இடத்துல இருக்குது. அதனால் இங்கே என்ன பண்ணி இப்படி மேலே வந்தாலும் இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே போவான். இந்த லெவலுக்கு வந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதனால் படிக்கட்டு இறங்கிட்டு தான் இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்லில் தான் போகிறான். ஆனால் பேனிக் ஆகாதீங்க. இது வந்து கிராஷ் அப்படின்ட்டு எல்லாம் அதை தான் நியூஸ் எல்லாம் இந்நேரத்துக்கு உங்கள் காதுக்கு செய்தி வந்திருக்கும். செவி வழி செய்தி அனைத்தும் வந்து சேர்ந்துருக்கும் இந்நேரத்துக்கு.
ஆனால் அது ஒரு காமெடியாக நினச்சிட்டு கவனம் வந்து விட்ருங்க. சரியா? காமெடியாக பொசிஷன் வச்சுருக்கோம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்குறீங்க அப்படின்னா, இன்வெஸ்டர்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரேடராக இருந்து பொசிஷனை வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா மார்க்கெட்டை அடுத்து என்ன பண்ண போகுதுன்னே தெரியாமல் அவன் கீழே தான் போயிட்டு இருக்கான். இன்னும் ஒரு சிக்னல், ஒரே ஒரு சிக்னல் என்னது இது? இப்படி போகணும், படிக்கட்டை மேலே கட்டணும். கட்டினானா அதுக்கப்புறம் வந்து அவன் பாட்டுக்கு வந்து மேலே இப்படி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு தடவை கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு அவன் கீழே போகிறான் என்ன பண்ணுறது, கீழே போகிறான் என்ன பண்ணுறதுன்னா, அவன் கீழே போகிற வரைக்கும் போக தான் செய்வான். எது வரைக்கும் போவானா, நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற இந்த சப்போர்ட் லெவல்ஸை வரைஞ்சி பார்க்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி இந்த இடத்துலேருந்து மேலே போவான்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் கன்ஃபார்மாக மேலே தான் போகிறானா அப்படிங்கிறது வந்து அந்த ஃபஸ்ட்டு ஹை பண்ணால் தான் நம்மளால் கன்ஃபார்மாக வந்து பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே. ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய லெவலில் வந்து கீழே வந்திருக்கிற மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டு. ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறான், ஓப்பன் பண்ணோன்னா கொஞ்சம் புல்லிஷாக மேலே போயிருக்கிறான். இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அசர மாட்டோம். ஏன் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லெவலில் கட் பண்ணோம்ல, மேலே போய் அந்த லெவலில் கட் பண்ணோம். விழும்போது ஒரு சின்ன ரெக்கவரி இந்த இடத்துல இருக்குது. அட்லீஸ்ட் இந்த லெவலனாச்சும் அவன் வந்து மேலே போகணும். அப்போ தான் நம்புறதுக்கு அவன் மேலே போவான் அப்படின்னு வந்து நம்பலாம். ஒன்றுமே பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து கீழே போயிட்டு இருந்தானா எப்படி நம்புறது? நம்பவே முடியாது. அந்த லெவலில் அவன் வந்து மேலே போகாமல் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு படிக்கட்டுனாச்சும் மேலே எடுத்து வைக்கணும். வச்சா தான் மேலே போவான். இல்லைன்னா கம்ஃபர்டபுளாக கீழே போயிட்டே இருப்பான். கம்ஃபர்டபுளாக கீழே போவான். இந்த மாதிரி வந்து நல்லா கீழே வந்து முடிச்சானா, அதே மாதிரி நல்லா கீழே வந்துட்டு ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்துருக்குறான். இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சிருக்கான். ஒரு சின்ன ஆறுதல். சின்ன ஆறுதல் பரிசுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து ஆறுதல் பரிசு வந்து கொடுத்துருக்குறான். இவன் இதுக்கப்புறமா மேலே போய் இந்த லெவலை கட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து படிக்கட்டு கட்டி மேலே போய் இந்த லெவல்லாம் கட் பண்ணி, நிறைய வேலை இருக்குது மேலே போகிறதுக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எதை கட் பண்ணால் இப்போ வந்து மேலே போவான், இதை கட் பண்ணும். அப்போ கூட வந்து டோட்டலாக வந்து அப் ட்ரெண்டில் போவான்லாம் சொல்ல முடியாது. இதை கட் பண்ணான்னா நம்பலாம் மேலே கொஞ்சம் போவான் அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ பெரிய செல் ஆஃப் ஆகிருக்கிறதுனால கன்ஃபார்மாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து ஹையாக இருக்குது. ஆனால் அது எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? படிக்கட்டு கட்ட ஆரம்பித்தோன்னே தான் கன்ஃபார்மே பண்ண முடியும். ஒரு க்ரீனில் நல்லா இந்த மாதிரி வந்து க்ளோஸ் வைக்கணும். அட்லீஸ்ட் இந்த மாதிரி நல்லா கீழே வரும்போது ஒரு க்ரீன் க்ளோஸ் என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கான். இந்த இடத்துல என்கல்ஃப் பண்ணல, ஒரு பெரிய ஃபால் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு க்ரீன் க்ளோஸு ஸ்ட்ராங்காக வந்தது. அதுக்கப்புறம் மேலே போய் ஒரு சின்ன புல் பேக்கில் மேலே போயிட்டான். அதே மாதிரி இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக என்கல்ஃப் பண்ணி ஒரு க்ளோஸோ இல்லைனா ஏதாவது ஒரு சிக்னலில் இந்த இடத்துல வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது கிடைச்சதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகும். சரிங்களா? அது வரைக்கும் கீழே தான். சரி, இதில் நிஃப்டியில் உங்களுக்கு புட் ஆப்ஷனில் வந்து என்ன தெரியுது? உங்களுக்கான வாய்ப்பு வந்து இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆச்சு. நல்லா புல்லிஷாக மேலே போச்சு. ஆனால் அங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து அடுத்த கேண்டிலே வந்து இன்னைக்கு லோக்கே வந்தது. ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்த லோ வந்து இங்கே இருக்குது. இந்த லோவை கட் பண்ணாத கீழே போவோம். இந்த இடம் வரைக்குமே பை தான். ஒருவேளை இன்றைக்கி வந்து ப்ரைஸ் வந்து இப்படி வந்திருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த இடத்துல பை தான் நம்ம வந்து போவோம். ஏன்னா அப்போது நம்ம பேட்டர்ன் வந்துடும். இப்படி போயிட்டு இப்படி கீழே வந்தது அப்படின்னா அழகாக பை பண்ணிங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு 80% இருக்குது. ஆனால் அவன் வேறு ஐடியா வச்சுருக்கான். இங்கேருந்து மேலே போயாச்சு. இந்த லெவலை கட் பண்ணுற மாதிரி வந்து போனால், ஆனால் அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி திரும்பவும் கூட அதே லெவலுக்கு 20 நிமிஷமாக இந்த லோவிலேயே நின்றுருக்குது. இன்னைக்கு லோவில் 20 மினிட்ஸாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 190 அந்த ரேஞ்சில். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஏக்தமாக மேலே போயிட்டான். அது இந்த லெவல்ஸை வந்து கட் பண்ணவே இல்லை பாருங்க. திரும்பவும் வந்து வரும்போதே இந்த லெவல்ஸை வந்து கட் பண்ணவே மாட்டான். மேலே வரைக்கும் போனான்னா கீழே வரும்போது அந்த லெவலை கட் பண்ணலையா, மேலே இந்த லெவலை எப்போ கட் பண்ணான்? இங்கே தான் கட் பண்ணான். கட் பண்ணி கீழே வரும்போது என்னாச்சு? இங்கே தான் வந்துருக்கான். இந்த லெவலுக்கு வரலையே. இன்ஃபேக்ட் இந்த லோவே அவன் வந்து கட் பண்ணலையே. ப்ரீவியஸ் லெவல்லேருந்து வேகமாக கீழே வர மாதிரி வந்தான். நீ என்ன வந்தாலும் இந்த லெவலை கட் பண்ணும். கட் பண்ணாதான் இங்கே இது அல்டிமேட் லெவல். இதை கட் பண்ணாதான் இன்னும் வந்து கீழே போவான். இல்லையா, இங்கேயே கட் பண்ண முடியலையா, மேலே தான் அடுத்து படிக்கட்டு
ஏறி 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 எவ்வளோ தூரம் வரைக்கும் போவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் 1 ஹவரில் போய் எதனா வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னெல்லாம் நடந்துருக்குது ப்ரீவியஸாக? கொஞ்சமாக மேலே போயிருக்கிறான், நல்லா மேலே போயிருக்கிறான், நல்லா மேலே போயிருக்கிறான். இதோட இந்த பேட்டர்ன் வந்து முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேட்டர்ன்லேருந்து ஒன்று வெளியே போயிடும் ப்ரைஸு. கண்டிப்பாக வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பேரலல் சேனல் இல்லை எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன் வந்து வரையும் போது வந்து சில பேருக்கு டவுட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து இப்படி வரையலாமா அப்படின்னு. இப்படி வரவே வராதுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கேப்பு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னால ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு டூல்ஸ் செக்ஷனில் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு அந்த டூலே இருக்குது. அதை எடுத்து இப்படி ட்ராப் பண்ணிவிட்டு அப்படி கீழே இழுத்தீங்கன்னா அப்படி தலைகீழாக வர்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி வர்ற மாதிரி வரும். ஆனால் பர்ஃபெக்டாக வந்து அமையும், உட்காரும். சரியா? அதனால் நீங்கள் டூல்ஸை ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்து வராது. நீங்கள் கையிலேயே வந்து வரைகிறதுக்கெலாம் ஒரு 5 வருஷம்னாச்சும் ஆகும். 5 வருஷம் கழித்து கையில் வரைஞ்சிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் டூல்ஸை வந்து பயன்படுத்துங்க. அப்போ இது வந்து கண்டினியூஸாக அந்த மேலே போயிருக்குது. அவன் எப்படி வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து உங்களுக்கு நம்ம பேட்டர்னில் வந்து போயிருக்குதோ அது மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து போயிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி வந்து நேற்று கூட நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று இந்த லெவல்லேருந்து மேலே போகணும். இந்த லெவல்லையே வந்து முடிச்சிட்டான். அப்போ இந்த லெவலில் போகுது அப்படின்னா இப்படி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலை கட் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்து இந்த ட்ரெண்டு தான். ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடுவான் அப்படின்னு இன்றைக்கே வந்துடுவான்னு தான் எதிர்பார்த்தோம், வரல. ஆனால் இவ்வளோ பெரிய செல்லுக்கு அப்புறமா ஒரு சின்ன பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. 1, 2 தடவை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 3ஆவது தடவை கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கெல்லாம் எல்லாரும் செல்லுன்னு கதறும்போது அவன் கொஞ்சனாச்சும் பை ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, அப்பாடா ஃபின் நிஃப்டி என்னாச்சு? ஒரு வழியாக இந்த பேட்டர்னை விட்டு வெளியே வந்துட்டான். இது ஆனால் டேஞ்சரஸில். ஏன்? ஒரு பாக்ஸ் பேட்டர்ன்லேருந்து ப்ரைஸ் வந்து எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் கண்ணாப்பின்னான்னு போவான். அப்போ இன்னும் வந்து ஃபாலோ ஆவானா? ஏன்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான் வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ பேங்க் நிஃப்டி இன்னும் கீழே போவானா? இஸ் இட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவனும் கிட்டத்தட்ட பாக்ஸ் பேட்டர்னில் தான் இருந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. மாதிரிலாம் இல்லை, ஒரிஜினலே அப்படி தான் இருக்குங்கிறீங்களா? வர ஸோ பாக்ஸ்லேருந்து வெளியே போனோன்னா இட்ஸ் எ வெரி டேஞ்சரஸ் மூவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பாக்ஸ்லேருந்து அதாவது ஒரு ரேஞ்சிலேருந்து வெளியே போகுது அப்படின்னா ப்ரைஸு கண்ணா அப்படின்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நம்ம நிறையா தடவை வந்து அதை பற்றி வந்து பார்த்துருக்குறோம். அப்போது நிஃப்டியும் வந்து நம்ம பேட்டர்னில் இந்த மாதிரி வரக்கூடாது. வந்தது அப்படின்னா இங்கேருந்து வந்து இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியும் அதே தான் சொல்லுது, ஃபின் நிஃப்டியும் அதே தான் சொல்லுது. ஸோ செல் பொசிஷன் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பை பொசிஷன் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா பார்ப்போம். ஆனால் இது வந்து கிராஷ் கிடையாது, கரெக்ஷன் தான். கரெக்ஷன் இன்னும் கூட கொஞ்சம் கீழே வரைக்கும் போயிட்டு கரெக்ஷன் ஆகிட்டு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்னு வந்து பார்ப்போங்க. ட்ரேடிங் வியூவில் வந்து நம்ம இந்த வீடியோலேயே வந்து டிஸ்கஸ் பண்ணும்போதே வந்து நான் அதை வந்து சொல்லிடுறேன். அப்போ ஃபின் நிஃப்டியில் உங்களுக்கான ஆப்ஷன் வந்து என்ன வந்து கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் நம்ம கடை ஓப்பன் பண்ணணும் தாங்க ட்ரேடு. அதனால தான் நான் எப்போவுமே வந்து ஜென்ரலாக உங்கள்கிட்ட அட்வைஸ் பண்ணுறதே அதான். நீங்கள் எப்போவுமே வந்து ட்ரேட்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் வந்து இருக்காதீங்க. ஏன்னா காலையில் 9:30க்கெலாம் நீங்கள் வந்து உட்காந்து, அதாவது 9 மணிக்கெலாம் உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும், சார்ட்டெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் எந்த பரபரப்புமே இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு 10-10:30 கூட வரலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் பொசிஷன் இருந்ததுன்னா தூக்கமே வராது. அப்புறம் இங்கே என்ஜாய் பண்ண. அதனால தான் சொல்கிறேன், பொசிஷனை வச்சுக்காதீங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அன்னன்னைக்கு கடை ஓப்பன் பண்ண உடனே என்ன உங்களுக்கு தேவையோ அதை வந்து வாங்கிக்கிங்க. அன்றைக்கே கதையை முடிச்சுட்டு போயிடுங்க. அன்றைக்கி வந்து லாஸாக இருந்தாலும் ஓகே தான், ப்ராஃபிட்டாக இருந்தாலும் ஓகே தான். ரெண்டையுமே அந்த ஒரே மனநிலையில் வந்து ஏற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். என்றைக்கும் வந்து பொசிஷன் வைக்கவே வைக்காதீங்க. சரியா? சரி, ஓகே. என்ன பண்ணியிருக்கேன்? பேங்க் நிஃப்டியே தான், வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை. ட்ரெண்ட் லைனை தாண்டவே இல்லை, ப்ரீவியஸ் ஹையை தாண்டவே இல்லை.
எப்போவுமே தாண்டல, கீழே வரைக்குமே போயிட்டான். பேங்க் நிஃப்டியில் எப்படி வந்து மேலே வந்தானோ அதே மாதிரி 1 2 3ஆவது தடவை மேலே வந்து நின்றுட்டு இருக்குது. ஆனால் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா ரேஞ்சை விட்டு வெளியில் போயிருக்குது ப்ரைஸு. நம்பிக்கை இல்லை. ஆனால் படிக்கட்டு தான் நம்மளுக்கு ஒரே சோர்ஸு. படிக்கட்டில் மேலே ஏற ஆரம்பித்தானா தைரியமாக வாங்கலாம். இல்லை அப்படின்னா ரொம்பவே வந்து சிரமம். அப்போ இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அதாவது ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே போய் கீழே வந்து உங்களுக்கு பியரிஷாக வந்து முடிச்சிருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு அழகாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துருக்குறானா. இந்த லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்குதா ப்ரைஸு. இன்றைக்கி கூட இந்த லைனுக்கு வந்தோன்னா மேலே போயிருக்கான். ஆனால் போக முடியல. என்னடா அது பொம்பா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கும் போது கீழே வந்துட்டான். ஆஹா, ட்ரெண்ட் லைனில் கட் பண்ணானா கீழே வந்துடுவான் அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கும் போது ஒரு ஃபுல் புல்லிஷ் கேண்டிலோட மேலே போனான். அதுக்கப்புறமா வந்து நோ லுக்கிங் பேக், திரும்பி பார்க்கல. அவன் பாட்டுக்கு வந்து கண்ணாபண்ணான்னு போயிட்டான். எங்கே போயிட்டான்? 200லேருந்து 600 வரைக்கும் போயிட்டான். அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கும். என்ன குழப்பமாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த லோ இங்கே இருக்குது, இந்த லோவுக்கு கீழே போய் இப்படி க்ளோஸ் வச்சானா ஐம் கோயிங் டு எக்ஸிட் திஸ் ட்ரேட், ஐம் கோயிங் டு புக் த லாஸ். அவ்வளோதான், சிம்பிள் தாரக மந்திரம். ஒரு கேண்டில் தான் இருக்குது அந்த முடிவே வந்து நீங்கள் அந்த ஒரு கேண்டில் எடுத்துருவீங்க. கீழே க்ளோஸ் வச்சா எக்ஸிட். அது எவ்வளோவா இருந்தாலும் சரி, 10ஆக இருந்தாலும் அதான் 15 புள்ளிக்கு மேலே எவ்வளோவா இருந்தாலும் சரி, 20ஆக இருந்தாலும் வந்துடுவீங்க, 40ஆக இருந்தாலும் வந்துடுவீங்க, 60ஆக இருந்தால் கூட வந்துடுவீங்க. ஏன் என்ஜாய் பண்ணும்போது மட்டும் நீங்கள் இவ்வளோ தூரம் வரைக்கும் போகுது 300 பாயிண்ட் என்ஜாய் பண்ணுறீங்கள. சாரி, 200லேருந்து இப்போ 600னா 400 புள்ளி என்ஜாய் பண்ணுறீங்கள. அப்போது நீங்கள் லாஸை புக் பண்ணணும் அப்படிங்கும்போதும் நீங்கள் அதே மனநிலையில் தான் இருக்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி 15 புள்ளி தான் வரும். எங்கேயாச்சும் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வந்து 30 புள்ளிக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30-40 புள்ளி ரொம்பவே ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கண்டிஷன்ஸில் தான் ஒரு 60லேருந்து 80 புள்ளி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரேரான, நடக்கவே நடக்காது. அதாவது உங்களுக்கு ஆப்போசிட்டாக போச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரேடை இந்த இடத்துல வந்து எடுக்கிறீங்க, இதுதான் சப்போர்ட்டுன்னு நினச்சி எடுக்கிறீங்க, இல்லைனா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு வரைஞ்சிருக்கிறீங்க, அந்த ட்ரெண்டுன்னு நினச்சி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க. எடுத்தோன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக போய் இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. அந்த கேண்டில் இமீடியட் கேண்டிலே வெளியில் வந்துருங்கன்னு சொல்கிறேன். இந்த கேண்டிலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த கேண்டில் மோஸ்ட் ப்ராபப்ளி 15 புள்ளி தான், அதுக்குள்ளே தான் வரும். 15லேருந்து 20ன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்பவே சில நேரங்களில் மட்டுமே 30 புள்ளி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ளோஸ் வச்சோன்னா என்ன பண்ணுவீங்க? 30 புள்ளி நீங்கள் அட போங்கப்பா இன்றைக்கி நாட் த டே ஃபார் மீ அப்படின்ட்டு வெளியில் வந்துடுறீங்க. சில நேரங்களில் 80 புள்ளியோட இந்த மாதிரி பெரிய கேண்டில் நீங்கள் இந்த இடத்துல ஒரு பை ட்ரேடு எடுத்து இருந்திருப்பீங்க, இந்த ட்ரெண்ட் லைனு இல்லை ப்ரீவியஸ் சப்போர்ட்டுன்ட்டு. ஆனால் ஆப்ஷன்ஸில் சொல்கிறேன், மற்ற எல்லாத்துலேயும் இல்லைங்க, ஆப்ஷன்ஸில் மட்டும் சொல்கிறேன். இவ்வளோ தூரம் வந்து 80 புள்ளி கீழே வந்து க்ளோஸ் ரொம்ப ரேராக நடக்கும் இந்த மாதிரி விஷயம். சரிங்களா? ஃப்ரீக்வெண்ட்டாக இது நடக்கும் சின்னது, அடுத்து கொஞ்சம் மீடியமாக இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரொம்பவே ரேரஸ்ட் ஆஃப் ரேரில் தான் உங்களுக்கு 80 புள்ளி வரைக்கும் நீங்கள் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ட்ரேடு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்போது வந்து இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக போனோம் அப்படின்னா 400 புள்ளி. இங்கே மேக்ஸிமம் லாஸே எவ்வளோ வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ புள்ளி வரும். ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 100 200லாம் அசால்ட்டாக வரும். 300 400லாம் கொஞ்சம் ரேராக தான் வரும்னு வச்சுக்கோங்கண்ணா. இவ்வளோ நிஃப்டியில் வந்து எடுக்கிறது, ஃபின் நிஃப்டி நிஃப்டிலாம் எடுக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். இன்றைக்கி வந்திருக்குது, என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். சென்செக்ஸ் வந்துட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளார இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நேற்றுக்கும் நான் வந்து இது தான் வந்து வரைஞ்சி வச்சுருந்தேன். ஆனால் சென்செக்ஸு அதை கட் பண்ணி கீழே போயிட்டான். ஸோ நிஃப்டியை ஃபாலோ பண்ணி தான் சென்செக்ஸ் போவான். அவன் இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான். இந்த ட்ரெண்டுக்கு பக்கத்தில் இங்கேருந்து எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகிற மாதிரி பை ட்ராப் பண்ணிட்டு கீழே போகிறானா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து விஷயமே. இப்போ நிஃப்டி ஆகட்டும், உங்களுக்கு சென்செக்ஸ் ஆகட்டும், இதுதான் பிரச்சனையே. இந்த இடத்துல ஒரு பை ட்ராப் மாதிரி பண்ணிவிட்டு கீழே போயிடுவான். நம்ம பேட்டர்ன் வந்து அப்படி தான் வந்து வேலை செய்யுது. இவ்வளோ நாளாக அதுதான் நடந்துருக்குது. ஆனால் அதையும் மீறி உங்களுக்கு படிக்கட்டு கட்ட ஆரம்பித்தானா, இங்கே எங்கேயா வந்துட்டு இப்படி போக ஆரம்பித்தானா அப்போ நம்பலாம். படிக்கட்டு மட்டும் கட்டலை அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து இதில் நம்பிக்கையே இல்லை. நீங்கள் ட்ரேடு வந்து
அன்னன்னைக்கு ஓப்பன் ஆனோடனே இந்த மாதிரி படிக்கட்டில் கீழே போய்கிட்டே இருந்தான்னா தாராளமாக நீங்கள் பாட்டுக்கு வந்து செல்லை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும், பையை அப்புறமா பார்த்துக்கலாம். சரியா? என்னைக்கு படிக்கட்டு கட்டி மேலே வரானோ அன்னையிலேருந்து பைக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பார்ப்போம். அது வரைக்கும் இல்லைனா நம்ம பாட்டுக்கு ஜாலியாக வந்து செல்லு தான். சென்செக்ஸ் ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணால் ஆரம்பித்தோடனே ப்ரீவியஸ் ஹைக்கு போகல. ஏன்னா இங்கேருந்து விழுந்து இந்த குட்டியாக ஒரு ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைஸே வந்து போகல. கீழே வந்துட்டு அடுத்த லெவலுக்கு வந்து போகல. லோ மட்டும் வைக்கிறான் பாருங்கள். லோ சில நேரங்களில் வந்து வைக்கிறதுக்கு லேட் ஆகுது, ஆனால் ஹைக்கு போகவே இல்லை. ஒரு குட்டி ரேஞ்சு வைக்கிறான், இந்த ஐயா அவனால் கட் பண்ண முடியல. திரும்பவும் கூட மேலே வந்து ட்ரை பண்ணுறான், முடியல. திரும்பவும் மேலே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போது இந்த லெவலை கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அல்டிமேட்டாக அவன் இந்த லெவலுக்கு போகணும். போயிட்டு மேலே போனான்னா தான் மேலே போவான், இல்லைனா சான்ஸே இல்லை. இப்போ இதில் 5 மினிட்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பார்த்து படிக்கட்டு மேலே கட்டுறான், மேலே போயிடுவான், அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 1 ஹவரில் போய் பார்த்துருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ தான் வந்து அவன் வந்து மேலே போகிறான்னா என்னங்கிறது தெரியும். நல்லா ஃபாலாக இருக்கிறான், மேலே போய் கீழே வந்திருக்கிறான். நெக்ஸ்ட் டைம் மேலே போனால் தான் மேலே போவோம். இந்த ஃபாலுக்கு அப்புறமா மேலே நல்லா 100% ரெக்கவரி, இந்த ஃபாலுக்கு அப்புறமா 100% ரெக்கவரி. ஆனால் இந்த ஃபாலுக்கு அப்புறம் 100% ரெக்கவரி ரொம்பவே கஷ்டம். இன்னும் கூட கொஞ்சம் ஃபாலோ ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னே மறைஞ்சிரும், வேறு பேட்டர்ன் எதனா வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே வர ஆரம்பிப்பான். ஆனால் ஒன்ஸு மேலே வர ஆரம்பித்தானா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா படிக்கட்டு கட்டி ரொம்ப தூரம் வந்து மேலே வர வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நடக்கணும், நடக்கும்போது தான் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். அது வரைக்கும் வந்து படிக்கட்டில் கீழே போகிறான். நீங்களும் அவன் கூடவே சேர்ந்து இறங்கி போக பாருங்கள். எக்காரணத்துக்கு ஒன்றும் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டான். கட் பண்ணாமல் இருக்கிற வரைக்குமே என்ன அர்த்தம், மேலே போகிறான்னு தான் அர்த்தம். இந்த லெவல்லாம் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடலாம். இங்கே நல்லா வந்தால் பியரிஷ் என்கல் பண்ணியிருக்கான், மேலே போக முடியல, கீழே நல்லா வந்துட்டு இருக்கான், அப்படியே கீழே போயிடுவான்னு நீங்கள் நினைப்பீங்க. என்ன பண்ணணும் அவன் கீழே போகிறதுக்கு, இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் போவான், எல்லாம் போகவே மாட்டான். நல்லா பியரிஷ்னஸ்க்கு அப்புறமா ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வந்தது, இம்மிடியேட்டாக அந்த லெவலை கட் பண்ணால் இந்த லெவலுக்கு வந்தான், இந்த லெவல்லேருந்து நேராக மேலே போய்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன லெவல்ஸ்லாம் பார்த்து பயப்படாது. சரியா? எங்கே உங்களுக்கு ட்ரேடு 300லேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்குது, 1000க்கே போயிடுச்சு. 700 புள்ளி. ஜஸ்ட் பை ஃபாலோவிங் படிக்கட்டு மெத்தட் யூ கேன் மேக் மணி. சரியா? மிட் கேப் பர்ஃபெக்டாக வந்து நம்ம மெத்தடில் வந்து இருக்குது. இந்த நம்ம மெத்தட்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல கன்சல்டேஷன் பண்ணிட்டு தான் மேலே போச்சு ப்ரைஸ். இந்த இடத்துல ஹிட் அண்ட் ரன்னுங்கிற மாதிரி வந்து தொட்டனும் வந்து மேலே போயிடுச்சு, எந்த சிக்னலுமே கொடுக்கல, கடன்னு மேலே வந்து அவன் பட போயிட்டான். படிக்கட்டில் இறங்கி வந்தான், டக்குன்னு ஒரு படிக்கட்டு ஏறினா மேலே போய் நின்றுட்டான். இங்கெல்லாம் கூட உங்களுக்கு பொறுமையாக வந்து இந்த மாதிரி வந்து மேலே வந்து போச்சு. இங்கே அந்த மாதிரி நடக்கலை. இப்போது நல்லா கீழே இறங்கி வந்தான், திடீர்னு வந்து பெரிய லெவலில் வந்து விழுந்துட்டான். இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் க்ளோஸை வச்சுருக்கான். அவன் என்ன க்ளோஸை வச்சாலும் சரி, என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணானா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவன் இப்படி வந்து பண்ணியிருக்கிறான். அதனால் இங்கே பை ட்ராப் பண்ணிட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ எதை கட் பண்ணோம், இந்த லெவலை கட் பண்ணோம். கட் பண்ணான்னா நம்ம யோசிக்கலாம் மேலே போகிறதுக்கு. இம்மிடியேட்டாக நம்ம பை பண்ணணும் அது இதெல்லாம் இல்லை, அடுத்த நாள் கூட பார்த்துக்கலாம். அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணுவான், அவன் போக ஆரம்பித்தானா மேலே வரைக்கும் இப்படி வந்து போகணும். எல்லாருமே அப்படி தான். இங்கேருந்து ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா, வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பொறுமையாக வந்து பை பண்ணணும்னு நினச்சோன்னா பொறுமையாக வந்து அடுத்த புல் பேக்லேருந்து நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். அது வரைக்கும் படிக்கட்டில் இறங்கி போயிட்டே இருப்பான். இந்த இடத்துல பை ட்ராப் பண்ணி இன்னும் நல்லா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எல்லாத்துலேயுமே. என்னங்கிறது வந்து பார்ப்போங்க. க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரைஸு ப்ரீவியஸ் ஹைலேருந்து நேராக கீழே வந்தால் நேற்று ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று வரைஞ்சி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரியே நம்ம நினச்ச மாதிரி வந்து அந்த லெவலுக்கே வந்து போச்சு ப்ரைஸு. அந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே வந்து கீழே வந்தான். ப்ரீவியஸ் லெவலுக்கு எப்படி வந்திருக்கிறான் பார்த்தீங்களா, இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். ப்ரீவியஸ் லெவலுக்கு எப்படி வந்தான் பார்த்தீங்களா, நேற்றுக்கு வந்துட்டு தான் ரிவர்சல் இவ்வளோ தூரம் போயிருக்குது. ஆனால் அந்த ரிவர்சல் தான் பிரச்சனையே. இப்போ மேலேருந்து விழுந்துருக்கிறான், விழுந்துட்டு இந்த இடத்துல வந்து பையிங் ஆக்டிவிட்டி வந்து நல்லாவே இருக்குது.
அப்போ இந்த பையிங்க்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் இங்கே இருக்குது, இந்த லெவலை கட் பண்ணால் மேலே போயிடுவான். எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு மேலே வந்தான். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட்லேருந்து மேலே வரும்போது இவ்வளோ தான் வந்திருக்கிறான். திரும்பவும் அதே மாதிரி கொஞ்சம் மேலே வந்திருக்கிறான், திரும்பவும் கீழே வந்துட்டு இருக்கான். இட்ஸ் நாட் அ குட், எப்படி சொல்கிற, மேலே போகிறதுக்கான நல்ல ஐடியா இது வந்து கிடையாது. ஏன்னா படிக்கட்டு இறங்குறான். படிக்கட்டு இறங்கினான்னா என்ன அர்த்தம்? இன்னும் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரொம்ப பெரிய ப்ரெஷர் போடுறாங்க பையர்ஸ். இந்த இடத்த வந்து கட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா, அதனால தான் இந்த கேண்டில் வந்து இப்படி வந்து மேலே போச்சு. ஆனால் இம்மீடியட்டாக செல்லர்ஸ் வந்து மறுபடியும் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. நாட் குட். இதுக்கு கீழே ஒரு வேளை வந்துட்டான் அப்படின்னா கீழே நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருப்பான். இப்படி ஒரு வேளை இங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நல்லா கவனிக்கலாம். இந்த லெவலில் கட் பண்ண வாய்ப்பு இருக்குது, இந்த லெவலில் கட் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இது நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு. இந்த பெரிய ஃபாலுக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இருக்குது பையர்ஸு. இந்த இடத்துல அதை கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் நல்ல ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த இடத்துல ரொம்பவே நல்லா இருக்குது ஆக்டிவிட்டி. அதனால் பையர்ஸ் வந்து கொஞ்சம் லீடு எடுத்து ப்ரைஸை மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவன் இந்த ட்ரெண்டை வந்து கட் பண்ணணும். இந்த லோவில் வந்து ஏற்கனவே 2 தடவை, ஒரு தடவை 2வது தடவை சப்போர்ட் எடுத்துட்டான். 3வது தடவையும் சப்போர்ட் எடுத்தானா பரவாயில்ல. எடுத்தானா கூட இந்த இடத்துல போய்ட்டு லைட்டாக ரிஜெக்ட் ஆகிற மாதிரி காட்டுவான். இந்த பாதியிலேருந்து இப்படி வந்து போக ஆரம்பித்தானா தான் அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து கட் பண்ணுவான். ஒன்ஸ் இந்த லெவலில் கட் பண்ணிட்டானா இந்த தடவை வந்து மறுபடியும் ஏமாற்றாமல் மேலே போயிடுவான்னு நம்பலாம். இந்த லெவலுக்கு கண்டிப்பாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது. ஸோ இதுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி க்ரூடை வந்து நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணலாம். 5 மினிட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கிறான், இந்த லெவலுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு கீழே வந்துருக்கிறான் பார்த்தீங்களா. இந்த லெவலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த லெவலை அவன் வந்து கட் பண்ணவே இல்லையா. ஒன்ஸ் வந்து இதுக்குள்ளார வந்து இப்படி 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 போனால் இங்கேருந்து பை ட்ராப் பண்ணி கீழே போயிருக்கணும். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் படிக்கட்டு கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போனான். ஒன்ஸு மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டான்னா மறுபடியும் பிரேக் ஆகி மேலே போயிட்டான். ஆனால் இந்த லெவலில் விடவே இல்லை பார்த்தீங்களா. இவ்வளோ பெரிய புல்லிஷ் ட்ரெண்டுக்கு அப்புறமா ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்ட் வந்தது. இம்மீடியட்டாக மேலே வந்திருக்கிறான். ஆனாலும் அந்த லெவலை கட் பண்ண முடியல பாருங்கள். அங்கேருந்து கீழே எக்ஸாக்ட் லெவலுக்கு வந்துட்டு மறுபடியும் புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த லெவலை கட் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல அவ்வளோ இன்சைட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் தான் பார்க்கணும். எவ்வளோ புல்லிஷாக போயிருக்கான் பாருங்கள். ஒரே கேண்டில் 3 கேண்டிலில் கீழே வந்தவன், 15 நிமிஷமாக கீழே வந்தவன் 5 நிமிஷத்துலேயே 2 கேண்டிலில் தாண்டி வந்து மேலே போயிட்டான் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பெரும் போராட்டம், அதுக்கப்புறம் வந்து கீழே வந்துட்டான். எக்ஸாக்ட் லெவல்லேருந்து மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணால் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து ஏமாத்துகிற ஒரு விஷயம். பை ட்ராப். இது இந்த மாதிரி போனோன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஆர்வ கோளாறில் முன்னாடியே வந்து நம்ம செல் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டாப்பை வந்து கரெக்டாக இதுக்கு மேலே வந்து போடுவோம். கரெக்டாக அந்த ஸ்டாப்பை எடுத்துக்கிட்டு கீழே போயிட்டான் பாரு. ஸோ ஆல்வேஸ் ஸ்டாப் வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து இருக்கணும். ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்போது இந்த லோவிலேருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து அப்படியே மேலே போக ஆரம்பிச்சேன்னா படிக்கட்டு கட்டிட்டு மேலே போவான். ஏன் அப்படி பேசுகிறோம், நம்ம ஒரு சின்ன ஃபால் ஆகிருக்குது, அதை கம்பேரிட்டிவ்லி பெரிய ஃபால் ஆகிருக்கு, கம்பேரிட்டிவ்லி அதை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த தடவை கீழே வந்தானா இந்த லெவல்லேருந்து இப்படி மேலே போகிற மாதிரி இருந்தானா இந்த டிஸ்டன்ஸ் ரொம்பவே கம்மி. இது எதை டினோட் பண்ணுது, பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிறாங்க அப்படின்னுங்கிறத வந்து காட்டுது நம்மளுக்கு. அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, படிக்கட்டு கட்டிட்டு அப்படியே மேலே போனோன்னா மேலே நல்லா வந்து போயிடுவோம். சரிங்களா. சரி ஓகே அந்த கிராஷ் பார்ப்போமா. கிராஷா இல்லையா அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் ஒரு ரொம்ப சமீபத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிராஷ் வந்தது. எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோவிடுங்க. நமக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளார என்னங்க ஒரு பெரிய கிராஷ் எதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாருமே ஈஸியாக சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நிறையா கிராஷ் ஆச்சு.
ஆனால் ஈஸியாக எல்லாரும் சொல்கிற கிராஷு இந்த கோவிட் கிராஷ் தான். இந்த கோவிட் கிராஷில் எவ்வளோ தூரம் மார்க்கெட்டு விழுந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40% விழுந்துருக்கு. இந்த ட்ராப் அந்த அந்த ஹைலேருந்தே எடுத்துக்கிட்டேன். இங்கேருந்து தான் ட்ராப் ஆரம்பித்து கீழே வரைக்கும் வந்தது. அதோடைய ஹையிலேருந்தே எடுத்துக்கிட்டு இந்த லோ வரைக்கும் பார்த்தாலும் ஒரு 40% நடந்துருக்குது. இது எத்தனை வாரத்தில் நடந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 3வது வாரமே கீழே வரைக்கும் வந்துச்சு. இந்த 3வது வாரம் மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3வது வாரம் மட்டும் தனியாக நீங்கள் வந்து பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெவலில் இருந்து இந்த லெவலு ஒரு வாரத்தில் ப்ரைஸ் வந்து எவ்வளோ தூரம் விழுந்துருக்குது? 22% விழுந்துருக்குது. ஒரே வாரத்தில் சொல்கிறேன் நான். 22% விழுந்துருக்குது ப்ரைஸ். இதுதான் கிராஷ். இதுதான் பேனிக் செல்லிங். உலகத்தில் ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது பொசிஷன்ஸை அவ்வளோ வேகமாக பயந்து அடித்து பிடிச்சி வந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணுவோம். சரிங்களா? புதுசாக செல் ட்ரேட் எடுக்கிறவங்களும் எடுப்பாங்க. பேனிக்காக இருக்கும்போது வந்து செல் எடுக்கிறவங்க எடுப்பாங்க. எடுத்த செல்லை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இல்லை லாஸில் புக் பண்ணுவாங்க. நிறைய விஷயம் நடக்கும். ஆனால் உங்களுக்கான டைமே கொடுக்க மாட்டான். அதுதான் கிராஷ். இப்போ இன்றைக்கி செய்தியில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிராஷ் ஆகிடுச்சு, நிஃப்டி கிராஷ் ஆகிடுச்சு, சென்செக்ஸ் கிராஷ் ஆகிடுச்சு, 1000 புள்ளி விழுந்துருச்சு, 2000 புள்ளி விழுந்துருச்சுமாங்களே, அதெல்லாம் கிராஷே கிடையாது. இதுதான் கிராஷ். கேப் டவுன் ஆகி கிராஷ் ஆகும். ஒரே வாரத்தில் 22%. ஒரே வாரத்தில் 22%. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள், அப்போது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கிராஷ்லேருந்து இந்த கிராஷ் எத்தனை பர்சன்ட்? 40%. இந்த கிராஷ்லேருந்து ரெக்கவர் ஆகி மேலே வந்ததில் ப்ரைஸு அது எவ்வளோ தூரம் வந்திருக்கு பார்த்தீங்களா? 250% வந்திருக்கு. கிராஷ் ஆகிடுச்சு. சரி, கிராஷ் 40% தான். ரெக்கவரி எவ்வளோ இருக்குது? 250% இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து அந்த ஃபால் ஆகுது, கிராஷ் ஆகுது அப்படி எப்படின்னா, நான் வந்து ஆரம்பத்தில் இந்த வீடியோவுடைய பிகினிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன். அதை ஒரு காமெடியாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஏன் சார் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ எந்த இடத்துலேருந்து வந்து ரிவர்சல் ஆகும்னு எப்படி தெரியும்? எல்லாம் அதே கான்செப்ட் தாங்க. நல்லா வந்து கீழே வந்தது. வீக்லியில் பாருங்கள், நல்லா பியரிஷாக வந்ததா? ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வச்சுருக்கானா? இந்த புல்லிஷ் க்ளோஸுக்கு கீழே அவன் வரவே இல்லை பாருங்கள். கிராஷில் சொல்கிறேன், பேனிக் செல்லிங்கில் சொல்கிறேன், வரவே இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? அடுத்த லெவல்ஸை வந்து கட் பண்ணவே இல்லை. அவன் பண்ணவே மாட்டான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். மந்த்லியில் எடுத்து செக் பண்ணுங்கள். சம்மந்தமே இல்லாமல் வேறு எதனா ஸ்டாக்கில் போய் செக் பண்ணுங்கள். வேறு நாட்டுடைய ஸ்டாக்கில் போய் செக் பண்ணுங்கள். ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் போய்ட்டு எதனா ஒரு ஸ்டாக் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஹாங்காங்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். சைனீஸில் போய் செக் பண்ணி எல்லாமே இதான் பண்ணுறேன். பேனிக்கில் ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சுது. இந்த பையிங் இன்ட்ரெஸ்ட்லேருந்து அப்படியே அந்த ப்ரைஸ் போச்சு. எங்கே போச்சு? 250% மேலே போச்சு. இதுதான் லோ. அடுத்த லோ வந்து இங்கே இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துங்க. ப்ரீவியஸ் வீக்கோட லோ இங்கே இருக்குது. அடுத்த வீக்கோட லோ இங்கே இருக்குது. எவ்வளோ பேனிக்! அதான் 22%. அடுத்த வீக்கோட லோ இங்கே தான் இருக்குது. ரேஞ்சை கவனிச்சிக்கங்க. பையிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அடுத்த லோ வந்து இங்கே தான் இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது இது அதோட குறையும். என்ன அர்த்தம்? பை பண்ணுறாங்க. சரி, 22% விழுந்ததில்ல, அந்த வாரத்தில் எவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கு பார்க்குறீங்களா? எவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கு? விழுந்து எவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கு? 19% ரெக்கவர் ஆகிருக்கு அந்த வாரத்துலேயே. 28% வந்து விழுந்துருக்குதுங்க. 28% விழுந்துருக்குது ஒரே வாரத்தில். கீழே வரைக்கும் வந்துருக்குது. 28% பேனிக் செல்லிங். கொரோனா அதுலேருந்து வந்து உங்களுக்கு ரெக்கவரி மட்டுமே வந்து உங்களுக்கு 19% ரெக்கவரி ஆயிருக்கு. கீழே இருந்து ரெக்கவர் ஆகி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆனால் திரும்பவும் வந்து அந்த லெவலுக்கு கீழே வந்து வந்துருச்சு. அந்த வாரத்தில் மட்டும் சொல்கிறேன். அதனால் கிராஷ் வந்துருச்சா, இனி அவ்வளோதானா, எல்லாமே போச்சா, அப்படியா இப்படியா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரியா? இந்த வீக்லியில் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் கூட உங்களால் வந்து கனெக்ட் பண்ண முடியுது. என்ன ட்ரெண்ட் லைன் வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியுது?
கரெக்டாக இந்த இடத்துல இருந்து தான் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குது. ப்ரைஸ் மேலே போயிருக்குது. இந்த எலெக்ஷன் அப்போ வந்து நடந்த விஷயம் இது. அதுலேருந்து வந்து கீழே இது கொஞ்சம் எக்ஸஸாக வந்துட்டு ப்ரைஸ் ஒரே அடியாக மேலே போயிருக்குது. எனர்ஜி தெரியுதா? அந்த எனர்ஜிக்கான கரெக்ஷன் வந்து இப்போ வந்து வந்துட்டு இருக்குது. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து கூட நாளைக்கு வந்து மேலே போகும். இன்னும் கூட கொஞ்சம் அந்த பேட்டர்னுக்காக நம்ம நிஃப்டி வந்து கீழே வர வாய்ப்பு இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கீழே வந்தால் கூட இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஏதோ இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, அங்கெல்லாம் அந்த மாதிரி வந்தது. இங்கே வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்ததுன்னு பார்ப்போமா? ஒரு பெரிய ஃபால் எடுத்துப்போம். இந்த வீக்கு தான் உங்களுக்கு பெரிய ஃபால் ஆச்சு. எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்குது? 4% வந்திருக்கு. 4% வந்திருக்குது. எல்லாரும் எதை பற்றி பேசுகிறோம்? கிராஷ் 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 கிராஷ். எல்லாத்தையும் பயமுறுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. அதனால எல்லாரும் பயமுறுத்துறாங்க. இன்னும் நீங்கள் பயந்தீங்கன்னா இன்னும் பயமுறுத்துவாங்க. they will start to enjoy. அதனால் பயப்படாதீங்க. இது வந்து கிராஷ் இல்லை. மொத்தமாக பார்ப்போமா? இது எத்தனை வாரம்? 1 2 3 4 1 2 3 இன்னும் 2 மாதம் கூட ஆகலைங்க. டோட்டலாக 2 மாதமாக வந்து எவ்வளோ வந்து ஃபாலோ ஆகிருக்கு பார்ப்போமா? 10% ஆயிருக்கு 2 மாதமாக. கொரோனா அப்போ என்ன பார்த்தீங்க? ஒரு வாரத்தில் உங்களுக்கு 28% மேலே வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆயிருந்தது. ஒரு வாரத்தில். இதில் வந்து 2 மாதமும் சேர்ந்து 10% தான் வந்து வந்துருக்கு. அப்போ இது கிராஷா கரெக்ஷனா நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதாவது ப்ரீவியஸாக வந்து இப்படி போய் இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மேலே வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸ். ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மேலே வரைக்கும் போயிருக்கான். இந்த லெவல்லேருந்தே ரிவர்சல் ஆயிடுவான்னு பார்த்தோம், ஆகலை. அடுத்த லெவல் இங்கே இருக்குது, இங்கேருந்து ஆவான்னு பார்த்தோம், ஆகலை. அப்போ அடுத்து வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வருவோம் போல். ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டு அங்கேருந்து ரிவர்சல் கூட வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஒருவேளை இதையும் கட் பண்ணி பேனிக்காக வந்து இப்படிலாம் போனான்னா, ஒரே வாரத்தில் உங்களுக்கு 10% 20% போனான்னா நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ கிராஷ்னு வந்து சொல்லலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு எதனாச்சும் வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியுது அப்படின்னா இல்லவே இல்லை. முக்கியமான விஷயம் யூஎஸ் எலெக்ஷன்ஸு நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே இந்த வீடியோவிலே சொல்லியிருந்திருப்பேன். இதில் வந்து எல்லாரும் கண்ணாப்பின்னான இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே, அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அவங்கவுங்க மார்க்கெட், அவங்கவுங்க நாட்டு மார்க்கெட்டே வந்து தெளிவாக போகுது அப்படிங்கிறதுனால அந்த பணத்தை எடுத்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சிருக்குது. இன்னும் ட்ரம்ப் வந்து இன்னும் பதவியே இருக்கல. அங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து அடுத்த வாரத்திலேயே வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பதவி பிரமாணம் அதெல்லாம் கிடையாதுங்க. அங்கே பதவியை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கே வந்து 2 மாதம் 3 மாதம் ஆகிடுறாங்க. அப்போ இந்த 2 மாதமும் வந்து ஒரு நாளும் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கும். ட்ரம்ப் வந்து இவரை அறிவிக்கிறாரு, அவர் டிஃபென்ஸுக்கு இவரை போடுறாரு, ஃபினான்ஸுக்கு வந்து இவரை இன்னொருத்தரை போடுறாரு அப்படின்ட்டு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து அப்படியே வந்து கொடுத்துக்கிட்டே வருவாங்க. டெய்லி நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போது அந்த 2 மாதமும் அந்த தீயை அப்படியே வச்சுருப்பாங்க. அப்போது அவங்க மார்க்கெட் வந்து கண்ணா பின்னான்னு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க மார்க்கெட் ஏறுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருந்த பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே போடுறோம், அவ்வளோதான். அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அங்கே ஓகே ஆகிடுச்சு, சம்பாரிச்சிட்டாங்கன்னா திரும்ப வந்து இங்கே அதுக்குள்ளே டவுன் ஆகிருக்குமா, இங்கே திரும்ப வந்து பை பண்ணுறது. இப்படியே தான் பணம் நிறையா இருந்ததுன்னா என்ன எப்படி வேணாலும் விளையாடலாம். அது சும்மா US 30 வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எலெக்ஷனில் வந்து ட்ரம்ப் வந்து வின் பண்ணிடுறார். அதாவது வின் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து செய்தி வந்து வருது. அந்த செய்தி வர்ற அன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை வந்து மார்க்கெட்டில் வந்து கொடுத்துருக்குது பார்த்தீங்களா? எத்தனை பர்சன்டேஜ் வந்து அன்னைக்கு மட்டும் ஏறிச்சு ப்ரைஸு? 3.5% வந்து ஏறி 3.5. இதில் சமீபத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து இருக்கவே இருக்காது. ஒரு 2-3 நாள் சேர்ந்தாப்புல வேணாலும் இருக்கும். ஒரே நாளில் இப்படிலாம் இருக்கவே இருக்காது. அப்போ இதில் இது பார்க்குறீங்களா? டெஸ்லா பார்க்குறீங்களா? டெஸ்லா நான் உங்களை பார்க்க சொன்னேன்ல, நீங்களே பாருங்கள். டெஸ்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். எத்தனை பர்சன்டேஜ் வந்து டெஸ்லா வந்து ஏறி இருக்குது. இங்கே ஆரம்பிச்சது எலெக்ஷனு, எங்கே வரைக்கும் போயிருக்குது? 40% ஏறி 40%. அப்போது பணத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க? அவங்க மார்க்கெட்டில் வந்து போட்டு பணம் பண்ண பார்க்குறாங்க.
அதனால உங்களுக்கு வந்து நம்மளுடைய நிஃப்டியும், நம்மளுடைய பேங்க் நிஃப்டியும் வந்து கொஞ்சம் கீழ போற மாதிரி தெரியுது. ஆனா இன்னும் கூட நம்ம கரெக்ஷன் ஃபேஸில தான் இருக்கிறோம். இந்த கரெக்ஷன் ஃபேஸ்லேருந்து வெளியில வரணும் அப்படின்னா, இன்னும் கூட வந்து அதாவது பேனிக் செல்லிங்லாம் வந்து ஆகலங்க. கரெக்ஷன் ஆயிட்டு பொறுமையா வந்து வந்துட்டு இருக்கு. 2 மாசமா கீழ வந்துட்டு இருக்குது. அதனால இது ஏதோ ஒரு இடத்துல இருந்து தே வில் ஸ்டார்ட் பையிங் ஒன்ஸ் அகைன். அதனால கெட் ரெடி ஃபார் படிக்கட்டு. மேல மட்டும் உங்களுக்கு இந்த படிக்கட்டு வந்து இப்படி இறங்கிட்டு இருக்குது பிரைஸு. இந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு குடுத்தான். ஆனா வந்து மறுபடியும் இன்னொரு படிக்கட்டு வந்து இறங்கி இருக்கிறான். மேல வரும்போது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இந்த லெவல கட் பண்ணி ஒரு படிக்கட்டு மேல வச்சேன்னா, அதுலேருந்து வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. சரிங்களா? சரி ஓகே. 1 ஹவர்ல பார்ப்போமா? எப்படி தெரியுது அப்படின்ட்டு. 1 ஹவர்ல உங்களுக்கு அவ்வளோதான். இத நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இப்படி வந்து வருதா? எக்ஸாக்ட்டா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வியூல வந்து பக்காவா மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? ட்ரேடிங் வியூல இங்கேயே வந்துருச்சு. அப்ப இப்ப வந்து எத வந்து கட் பண்ணணும் அவன்? இத கட் பண்ணணும். இத கட் பண்ணானா மேல போவான். இல்லன்னா இன்னும் கூட கொஞ்சம் கீழ போறது தான் வாய்ப்பு இருக்குது. போயிட்டு இந்த டேல இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன போய் டச் பண்ணிட்டு, இங்கிருந்து வந்து ஏதோ பண்ணி அப்படியே மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போங்க. அடுத்தடுத்து வந்து படிக்கட்டில கீழ இறங்கி வர்ற வரைக்குமே நீங்களும் கீழ இறங்கி போங்க. சம்மந்தம் இல்லாம மேல ஏறணும்னு நெனச்சீங்கன்னா, கொஞ்சம் சிரமம் தான். சரியா? சரி இவ்வளோ நேரம் வந்து இது கிராஷ் இல்ல, கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னும் கூட நான் இத வந்து எலாபரேட்டா வந்து அடுத்த வீடியோ ஏன்னா வீடியோ லென்த் அதிகமா போயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.